بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் பதிலளித்து வருகிறோம். இன்றைய நேரலைக்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம். அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், 2023ஆம் ஆண்டு கோடை காலத்தில் மாணவர்களுக்கு வரக்கூடிய முழு ஆண்டு பரீட்சைக்கு பிறகு வரக்கூடிய விடுமுறையை பயனுள்ள வகையில் அவர்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காக கோடைகால நல்லொழுக்க பயிற்சி முகாம் என்பதை நம்ம நடத்தினோம். அதில் 300க்கு சமமான மக்கள் நமக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். நாம் 200 பேர் அளவுக்கு தான் ஏற்பாடு செஞ்சிருந்த காரணத்தினால் அதிகமான பேருக்கு அதில் வாய்ப்பளிக்க முடியவில்லை. அதற்கான பொருளாதாரத்தை எல்லாம் இலங்கையைச் சேர்ந்த யூகேயில் வசிக்கக்கூடிய சில சகோதரர்கள் பொறுப்பேற்று கொண்ட காரணத்தினால் மக்களிடத்தில் எந்த நிதியும் திரட்டாமல் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டோம். 2024ஆம் ஆண்டு சென்ற ஆண்டு நம்ம நடத்தவில்லை. ஏன் நடத்தவில்லை என்று சொன்னால், 2023 உள்ள அதே மாணவர்களில் ஒரு சரிபாதி பேர் இதுலேயும் வருவார்கள். அதில் நடத்தின பாடங்களையே இவர்களுக்கு நடத்துகிற மாதிரி இருக்கும், ஒரு ரிப்பீட்டாக போயிடும் என்ற காரணத்தினால் ஒரு வருஷ இடைவெளி விட்டு நடத்தலாம் என்று அப்போவே உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு அந்த சம்மர் கிளாஸு நடத்த இருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறையாக இருக்கக்கூடிய நாட்களில் மாணவர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி, தொழுவது எப்படி, தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள், நோன்புடைய சட்டத்திட்டங்கள், இஸ்லாமிய அகீதா கொள்கை சம்பந்தமான விளக்கங்கள், குர்ஆன் ஓதுதல் பயிற்சி, மஹ்ரஜோட உச்சரிப்போட ஓதுதல் பயிற்சி என்று பலவிதமான பயிற்சிகளை நம்ம இந்த பாடத்திட்டத்தில் வழங்க இருக்கிறோம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது பெரிய செலவு வரக்கூடியது. ஏன்னா 10 நாளைக்கு நம்ம அவர்களுக்கு உணவளிக்கிறோம். உணவு ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னோம். இப்போ ஒரு 100 மாணவரை நம்ம சேர்த்தோம் என்று 100 மாணவர்லாம் பத்தாது. ஒரு பேச்சுக்கு 100 மாணவர் சேர்க்கிறதா இருந்தால் அதுக்கு மாத்திரம் 1.5 லட்ச ரூபா வரும். ஒரு 200 மாணவர்களை சேர்ப்பதாக இருந்தால் 3 லட்சம் ரூபாய் உணவுக்கு மட்டும் வரும். ஒரு 300 மாணவர்களை சேர்ப்பதாக இருந்தால் 4.5 லட்சம் ரூபாய் உணவு வகைக்கு மட்டுமே செலவாகும். அது போக அவங்க தங்குற இடம், தண்ணீர் வசதி, குளிக்கிற வசதி, பாத்ரூம் வசதி, மின்சார கட்டணம் என்று அது ஒரு பல வகையான செலவுகள் இருக்கிறது. அது மாத்திரம் ஒவ்வொரு மாணவருக்கும் சுமார் 600 ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு தேவையான நூல்களும் நம்ம வழங்குவோம். அந்த வகைக்கு எடுத்தீங்க என்று சொன்னால் ஒரு 200 மாணவருக்கு வழங்கினாலே 1,20,000 வந்துவிடும். ஒரு 300 மாணவருக்கு வழங்குறோம் என்றால் 1,80,000 வந்துடும். இப்படி அதை கூட்டி கழித்து பார்த்தோம்னு சொன்னால் சுமார் 8 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிறைய செலவுகள் இருக்கிறதுல அதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இதுக்கு நம்ம மாணவர்களை எத்தனை பேரை சேர்க்கிறது, எத்தனை சென்டர் போடுவது, எந்த ஊரில் நடத்துவது என்பதையெல்லாம் நம்ம தீர்மானிப்பதாக இருந்தால் அதற்கான நிதியை வைத்து கொண்டு தான் தீர்மானிக்கணும். நம்ம என்டிவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் கையில் வைத்துக் கொள்வதே கிடையாது. ஒரு தேவைக்குன்னு கேட்போம், கொடுத்தீங்கன்னா நடத்துவோம், அதோடு முடிஞ்சு போயிடும். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக உங்கள்கிட்ட போன வருஷம் நிதி கேட்டோம், அது நடத்த முடியாமல் போய்விட்டது. நிதி அளித்தவர்களுக்கெல்லாம் அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம், அதுங்க நடத்தாதனால திருப்பி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு தருகிறீர்களோ அதுக்கு தகுந்தவாறு தான் மாணவர்கள் எண்ணிக்கை, எத்தனை இடங்களில் நடத்துவது என்கிற விஷயத்தை எல்லாம் நாங்கள் முடிவு செய்யும் நிலையில் இருக்கிறோம். அதனால மார்ச் மாதத்துக்குள்ள நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் மார்ச் மாதத்துக்குள்ள இதில் நான் காட்டக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நிதியை அனுப்பி வைத்து விட்டு அனுப்பின விவரத்தை நம்முடைய பொதுச் செயலாளருடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் இருக்கிறது, அதை இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த நம்பருக்கு இந்த வகைக்காக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிங்க என்று சொன்னால் உங்களுக்கு ரசீது போட்டு அனுப்பிவிடுவார். அப்போ அந்த மார்ச் மாதத்தில் வந்திருக்கிற நிதியை வைத்துக்கொண்டு 300 பேருக்கு நம்ம நடத்துவதா, 200 பேருக்கு நடத்துவதா, 100 பேருக்கு நடத்துவதா, ஒரு ஊர் நடத்துவதா, 2-3 ஊர் நடத்துவதா என்பதையெல்லாம் பொருளாதாரத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும்.
அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் அறிவிப்போம். அப்போ தான் விண்ணப்பங்களுக்கு உங்கள்கிட்ட கோரிக்கையை வைப்போம், மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். எவ்வளோ பேர் விண்ணப்பிக்கணுங்கிறத தீர்மானிக்காமல் இப்போவே அதை செய்ய முடியாது. அதனால் இந்த வகைக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து தாராளமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இந்த இலங்கை சகோதரர்கள், யூகேயில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் முன்பு போலவே அவங்க பங்களிக்க விரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்களும் பங்களித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதான் இன்றைக்கி செய்ய வேண்டிய அறிவிப்பு. நம்ம கேள்விக்கு போகலாம். அந்த விடுமுறை நாட்களில் மாணவர்கள் வந்து தடம் புரண்டு போயிடாமல் மார்க்க ரீதியாக வார்த்தெடுக்கிறதுக்கு நம்ம உதவுகிறோம், நல்ல காரியத்துக்கு உதவுகிறோம் என்கிற அடிப்படையில் இதற்கான நிதி உதவிகளை உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைய கேள்வியில் முதலாவது கேள்வி பெயர் இல்லாமல் ஒரு கேள்வி. பிற மதத்தவர்களை காஃபிர்கள் என்று அழைக்காமல் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று தான் அழைக்க வேண்டும். 66:7 வசனத்திலும் 109வது அத்தியாயத்திலும் மட்டும்தான் காஃபிர்களை என்று அல்லாஹ் அழைத்துள்ளான் என்று யூசுப் கர்லாவி என்பவர் எழுதியுள்ளாரே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முஸ்லிம் அல்லாத மக்களை வந்து காஃபிர்கள் என்று குர்ஆன் வந்து பல இடங்களில் சொல்கிறது. ஆனால் கூப்பிட்டு அழைக்கிற மாதிரி வர்றது 2 இடத்துல தான் வருது. காஃபிர்களே, அதுதான் அவர் சொல்கிறார், 2 இடத்துல தான் காஃபிர்களேன்னு வருது. அதனால் நம்ம காஃபிர்கள் என்று சொல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று தான் சொல்கிறது நல்லதுன்னு சொல்கிறார். ஆனால் அவர் அதை சொல்கிறக்கூடிய கருத்து சரிதான். ஆனால் அதுக்கு காட்டுற இந்த காரணம் சரியில்லை. 2 இடத்துல சொன்னா என்ன, ஒரு இடத்துல சொன்னா என்ன, அல்லாஹ் சொன்னால் சொல்லலாம்ங்கிறது தான் சரி. ஆனால் இந்த காஃபியர்கள்ங்கிற வார்த்தை அரபு சொல்லா இருக்கிறதுனால பிற மத மக்கள் மத்தியில் அது எப்படி போய் சேர்ந்துருக்குன்னு சொன்னால், கெட்டவங்க காஃபியர்ன்னு சொன்னால் எதிரிகள், கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் பிற மத மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அந்த சொல்லை கொண்டே சேர்த்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது காஃபியர்கள் நம்ம சொன்னோம்னு சொன்னால் ஒரு வெறுப்பு மாதிரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேறு பாஷையில் பேசும்போது. அரபு மொழியில் ஐயுல் காஃபிரூன் அப்படின்னு கூப்பிட்டோம்னா அரபியில் உள்ள முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தப்பாக எடுத்துக்கிற மாட்டாங்க. வேறு பாஷையில் போகும்போது அந்த காஃபிருங்கிற வார்த்தையை தவறான முறையில் புரிந்து கொண்டு நம்மளை திட்டுறாங்க. காஃபிர்னா திட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் காஃபிர்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இஸ்லாத்தை ஏற்காதவன் என்ற அர்த்தம். முஸ்லீம் என்பதற்கு ஆப்போசிட். முஸ்லீம் என்றால் ஏற்றுக்கொண்டவன், காஃபிர் என்றால் ஏற்றுக்கொள்ளாதவன். ஏற்றுக்கொள்ளாதவன் என்பது வந்து அது திட்டுற வார்த்தை கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்கிற ஒரு கருத்து தான் அது. ஆனாலும் நம்ம காஃபிர் என்ற அவர்களை பற்றி பேசும் பொழுது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும்னு சொன்னால் எதுக்கு அரபியில் தான் சொல்லணும் என்ன அவசியம் இருக்குது? முஸ்லீம் அல்லாத மக்கள்ன்ட்டு தமிழில் சொல்லிடலாம்ல. அந்த ஒரு விஷயம் கரெக்டு தான். அது இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இல்லை, பல சொற்கள் வந்து நம்ம அரபியில் வந்து சொல்லும் பொழுது பிற மத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து வேறு மாதிரி அர்த்தத்தில் புரிந்து கொள்வார்களாக இருந்தால் அந்த மாதிரி நேரங்களில் அரபுல அதை சொல்லாமல் அதனுடைய தமிழாக்கத்தை பண்ணி சொன்னோம்னா தப்பாக எடுத்துக்கிற மாட்டாங்க. இல்லைன்னா நமக்கு தெரியாத பாஷையில் திட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அந்த காரணத்துக்காக வேண்டி பிற மத மக்கள்கிட்ட பிற மொழிகளில், அரபு அல்லாத மொழிகளில் முஸ்லீம் அல்லாத மக்களை பற்றி பேசும் பொழுது முஸ்லீம் அல்லாத மக்கள் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டான முறையில் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. அது இல்லாமல் முஷ்ரிக்கு காஃபிரு நம்ம வட்டாரத்தில் பேசினா ஒன்றும் தப்பாக புரிய மாட்டாங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க. முஸ்லீம் அல்லாஹர்கள் மத்தியில் இந்த மாதிரி வார்த்தையை போட்டு சொன்னோம், முனாஃபிக்கு, முஷ்ரிக்கு, காஃபிரு இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நம்மளை வந்து ஏதோ அரபு மொழியில் போட்டு திட்டுறாங்க அப்படின்னு தான் அவங்க விளங்கிக்கிடுவாங்க. நான் அவங்களுக்கு அரபு மொழி தெரியாது. அதனால் முனாஃபிக் என்றால் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள், முஷ்ரிக் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், காஃபிர் என்றால் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அந்த மாதிரி செய்வதுங்கிறது ஒரு நல்ல ஒரு யோசனை தான். அவர் சொல்லக்கூடியது நல்ல ஒரு விஷயந்தான், அதை நம்ம கடைப்பிடிக்கலாம். அதுக்கடுத்தது இதுலேயும் வந்து பேரில் கேள்வி. நாய் வாய் வைத்த பாத்திரத்தை 7 முறை கழுவ வேண்டும் என்று சொல்லும் மார்க்கத்தில் நாய் வேட்டையாடியதை உண்ணலாம் என்று அனுமதிக்கப்பட்டது ஏன்? அதாவது மார்க்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வந்து நாய் வாய் வச்சிருச்சுன்னு சொன்னால் அதை 7 முறை கழுவுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய வாய் வைக்கிறது அவ்வளோ கடுமையான விஷயமாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நாயை கொண்டு வேட்டையாடிட்டு வந்ததை சாப்பிடலாம்னு சொன்னால் வேட்டையாடும்போது அது நாக்கை வைக்கத்தானே செய்யும், வாய் வைக்கத்தானே செய்யும். வேட்டையாடுறோம் என்று சொன்னால் வேட்டையாடப்படக்கூடிய அந்த முயல்,
அது மாதிரியான பிராணிகள் மீது அது கடிச்சிக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வாய் வைக்கக்கூடிய நிலைமை வருது. அப்போ ரெண்டும் முரணாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த நாய் வேட்டையாடுறதை பற்றி எடுத்துக்கிடுவோம். வேட்டையாடுவதை, நாய் மூலம் வேட்டையாடுவதை பற்றி திருக்குரான் தெள்ள தெளிவாக அனுமதிக்கிற ஒரு விஷயம். இந்த வாயை பாத்திரத்தை கழுவுற ஹதீஸில் தான் வருது. முதல்ல குரானில் என்ன சொல்லணும்னு வச்சுக்கணும். குரானில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நீங்கள் ஒமா அல்லம் தும் மினல் ஜவாரிஹி முகல்லிபீன து அல்லிமூன ஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்திருக்கிறீர்களே, அவை வேட்டையாடி கொண்டு வந்ததையும் நீங்கள் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி 5வது சூறாவில் 4வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ நாய் ஒரு முயலையோ ஏதோ ஒரு பிராணியை பிடித்து கொண்டு வருது என்று சொன்னால் அது நமக்கு ஹலால் என்று சொல்லப்படும். அதை போட்டு 7 முறை கழுவுங்கள் என்றோ அதுக்கு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை சொல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அதே நேரத்தில் இந்த நாய்கள் எல்லா நாய்களுக்கும் இந்த சட்டம் கிடையாது. பயிற்றுவிக்கப்பட்ட நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறோமோ அந்த பயிற்சியை ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் தான் நாய் என்பது. அப்போ நாய்க்கு என்ன செய்வாங்கன்னா, வேட்டையாடுவதற்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொன்னால், ஒரு முயலை பிடிச்சின்னு சொன்னால் அது தனக்குன்று பிடிக்காது, கடிக்காது, அதை சாப்பிட ஒரு முயற்சி பண்ணாது. அப்படியே கொத்தா பிடிச்சிக்கிட்டு பல்லுப்படாமல் கொண்டு வரும்ல, அந்த மாதிரி கொண்டு அந்த முதலாளிகிட்ட கொடுத்துரும். எப்போ கொடுக்கும்னா பயிற்சி கொடுத்துருந்தா. அதுக்கு நமக்கு வேறு தருவான், இவன் நம்மளை முதலாளி கவனிச்சிக்கிறவாங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அதை புடின்னு கை நீட்டுவான், போய் பிடிச்சிட்டு ஒடியாந்துடும். அப்போ இந்த நாய் வேட்டையாடிட்டு வர்றதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லிமூன ஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் அதற்கு நீங்கள் கற்பித்திருக்கிறீர்களே அந்த பிராணிகள் வேட்டையாடியது. அப்போ வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களாக இருக்கணும். பயிற்சி அளித்தல்னால முக்கியமான பயிற்சி என்னன்னு கேட்டால், அது உனக்கு எடுத்துக்கிறத எனக்கு கொண்டாந்து கொடுங்கிறதா முதல் பயிற்சி. நாய்க்குள்ள முதல் பயிற்சி என்னது? நீ வேட்டையாடுறது உனக்கு கிடையாது, எனக்கு தான், எனக்காகத்தான் நீ வேட்டையாடுகிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. அப்படிங்கும் பொழுது வாய் வைத்தல் என்பது ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது அது வாய் வைத்து ஒரு பிராணியை பிடிச்சிட்டு வந்தாலும் நம்ம அதை அறுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு தானே சாப்பிடுவோம். அது வாய்ப்பட்ட இடம் இருந்தாலும் மேலே முடி அதெல்லாம் இருக்கும்ல, அதைத்தான் நம்ம அதை சாப்பிட மாட்டோமே. அது கழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்திலான இருக்கிறது, உள்ள இறைச்சியை தானே சாப்பிட்றோம். அப்படி இருக்கிறதுனால நாய் வாய் வைத்த பாத்திரத்தை கழுவணும் என்கிற ஒரு விஷயத்துக்கு இது முரணாக வராது. ஏன்னு கேட்டால் இதில் தோலையே உரிச்சிடுறோமே. அந்த முயலோ ஏதோ ஒரு பிராணி கொண்டு வந்தால் அதனுடைய முடியோட உள்ள இந்த தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு தானே நம்ம சாப்பிட்றோம். அதனால் அதை வாய் வாய்த்தல்ங்கிறது அந்த இறைச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ நாய் வாய் வைத்த பாத்திரங்களை கழுவணும் என்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் அந்த வேட்டையாடுவதற்கு அது பொருந்தாது. ஏன்ற வேட்டையாடுதலில் அந்த வாய் வைத்தல் என்பதோ தண்ணி மாதிரி ஊடுருவிக்கு போகக்கூடிய ஒரு அம்சமோ இல்லாத காரணத்தினால அதுக்கும் இதுக்கும் முரண் கிடையாது. கேரளா கருணாகப்பள்ளிங்கிற ஊர்லேருந்து மூசாங்கிற சகோதரர் கேட்குறாரு, கடையில் வேலை செய்யும் நபர்கள் 4 வேளை தொழுகைக்காக கடையிலிருந்து ஜமாத்து செல்கிறார்கள். ஏன்னா சுபுகில் தான் வீட்டில் தான் இருப்பாங்க, கடையிலேருந்து போகிறது 4 வேளை தானே இருக்கும். கடையில் வேலை செய்யும் நபர்கள் 4 வேளை தொழுகைக்காக கடையிலிருந்து ஜமாத்துக்கு போகிறார்கள், பள்ளிவாசலுக்கு. ஒவ்வொரு தொழுகைக்கும் அரை மணி நேரம் இடைவெளி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுபுகு தொழுகையை ஜமாத்து தொழுவது இல்லை. எனவே நீங்கள் காலையில் ஜமாத்தில் சுபுகு தொழுகை இருந்தால் ஜமாத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லுவேன். இல்லை என்றால் கடையில் அதற்காக ஒரு பகுதி ஒதுக்கி வைத்துள்ளேன், அதில் தொழுது கொள்ளுங்கள் என்பேன். அதே போல் லீவு தினங்களிலும் தொழுகைக்கு ஜமாத்துக்கு செல்வதில்லை. இப்படி நான் நடந்து கொள்வது எதுவும் தவறு உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதான் இவர் கடையில் ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்கள தங்குற இடம் கொடுத்துருக்காருல, அதில் தங்கிறவங்க சுபு தொழுகை வந்துடும், சுபு தொழுகைக்கு போகவே மாட்டாங்க. அப்போ சுபு தொழுகைக்கு போகாத ஆளுக்கு கடையில் வேலை பார்க்குற நேரம் இருக்குல்ல, 4 தொழுகையும் லோஹராசர் மகரிப் இஷாவெலாம் கடையில் ஒர்க்கிங் டயத்தில் வரும். அந்த நேரத்தில் மட்டும் சொல்லி வச்ச மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தொழுகைக்குன்னு ஒரு அரை மணி நேரம், ஒவ்வொரு தொழுகைக்கு அரை மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துடுறாங்க 4 தொழுகைக்கும். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் முதல்ல பள்ளிவாசலுக்கு சுபுக்கு நீங்கள் தொழுகை போனதாக இருந்தால் தான் நீங்கள் இப்படிலாம் எடுக்கணும்.
சுபுகுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு போக மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தொழுகைக்காக இப்போ போகலை, நேரத்தை திங்கிறதுக்காக தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு இவர் சொல்லி, நீங்கள் சுபுவுக்கும் ஜமாத்துக்கு போகிறதா இருந்தால் இந்த நாள் வரைக்கும் என்ன போயிட்டு வாங்க. அது சுபுவுக்கு நீங்கள் ஜமாத்து போகிறது இல்லைன்னு சொன்னால் கடையிலேயே நான் ஒரு நேரம் இடத்த ஒதுக்கி தர்றேன், அங்கே நீங்கள் தொழுவுங்க. அரை மணி நேரம் வந்து ஒவ்வொரு ஒரு அரை மணி நேரம் எடுத்தாங்கன்னா அது தொழிலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்கிற மாதிரி நான் நடக்கிறேன், அது சரியான்னு கேட்குறாரு. அதே மாதிரி அந்த ஊழியர்களை பற்றி இன்னொன்னையும் சொல்லுகிறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு வருதுன்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா அங்கே தங்குற இடத்துல தங்கியிருப்பாங்க, 5 வக்துக்கும் பள்ளிவாசலுக்கு போக மாட்டேங்கிறாங்க லீவு நாளில். அப்போ லீவு நாளில் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறதே இல்லை, வேலை நாளில் மட்டும் போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையிலேருந்து ஒரு வேலையை திருடுவதற்காக, நேரத்தை திருடுவதற்காகத்தான் செய்கிறாங்க என்பது இவருடைய கேள்வியிலிருந்து விளங்குகிறது. அது ஜமாத் தொழுகை வற்புறுத்தப்பட்ட சுன்னத்துன்னு சொன்னாலும் பள்ளிக்கு போகாமல் இப்படி ஒரு காரணம் இருந்தால் இவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, ஏமாற்றுவதன் மூலமாக அவங்களும் குற்றவாளியாக வராங்கல்ல. அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு முதலாளி ஏமாத்தின ஒரு குற்றம் வந்து அவங்களுக்கு வருகிறது. அப்படி வராமல் இருக்கணுமா இருந்தால் நீங்கள் சொல்கிறபடி அவங்க ஏமாத்துறதுக்கு செய்யலை, நெசமாகவே தொழுகைக்கு போகிறதுக்கு தான் செய்கிறாங்க அப்படின்னு இருக்குமே. ஆனால் லீவு நாள்லேயும் போகணும்ல, லீவு நாளில் போக மாட்டேங்கிறாங்க, ரூம்லேயே இருந்துக்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்து கிடைக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பது வந்து அந்த வேலை நாளில் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அரை மணி நேரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வெளியே போகிறதுக்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர தொழுகைக்காக இல்லை அப்படின்னு நான் நடந்து கொள்வது தவறான்னு கேட்குறாரு. அது தவறு கிடையாது. ஏன் தவறு கிடையாதுங்கிறோம்னு சொன்னால், நீங்கள் சொன்னதில் இருந்த அவங்க வந்து ஒரு இப்போ தவறான பொய்யான காரணத்தான் சொல்கிறாங்க, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்கு பரவர்களாக இருந்தால் சுபுவுக்கும் போகணும், மற்ற லீவு நாள்லையும் போகணும்ல. அப்போ போக மாட்டேங்கிறாங்க என்பது வந்து அவங்கள வந்து ஒரு நேரத்தை திருடுறதுக்கு தான் பார்க்குறாங்க, நல்லா தெரியுது. எதுக்கு அவங்கள நீங்கள் பாவியாக்கணும், பள்ளியில் தான் போய் தொழணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாதுல்ல. அதனால் கடையில் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் திருட முடியாது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தொழுகையை முடிச்சிருவாங்க. ஆனால் வெளியே போனாங்கன்னா 4 பேர் ஆளுக்கு 2 மணி நேரம் எடுத்தாங்கன்னு வைங்க, அப்போ வந்து அவங்க முதலாளி ஏமாத்தினாருங்கிற ஒரு குற்றமும் வருகிறது. அது ஒரு நல்லதாகவும் இல்லைங்கிறதுக்காக அவர் செய்கிறேங்கிறாரு. அப்படி செஞ்சால் அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. வாணியம்பாடியிலேருந்து ஹமீது கேட்குறாரு, சிலந்தி வலை, தூசி, ஒட்டடை, புழுதி, குப்பை கூலம் இவைகளிலிருந்து, இதெல்லாம் பிராக்கெட்டில் இருந்து வீடுகளை சுத்தம் செய்யுங்கள், ஏனெனில் அதை வீடுகளில் விட்டுவிட்டால் வறுமை ஏற்படும். நூல் தப்சீருல் குர்துபி பாகம் 7 பக்கம் 260. இது வந்து சரியான செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதாவது சிலந்திகள் வந்து வீட்டில் வந்து கூடு கட்டுச்சுன்னு வைங்க, வலை பின்னிருச்சுன்னு வைங்க, அப்படி வலை பின்னிருச்சுன்னு சொல்லதாக அப்புறப்படுத்தாமல் விட்டோம்னு சொன்னால் வறுமை வந்துடும் வீட்டுக்கு. வறுமை வராமல் இருப்பதாக இருந்தால் சிலந்தியெல்லாம் வலை கட்ட விடாதீங்க அப்படிங்கிற கருத்துப்பட தப்சீர் குர்துபிங்கிற நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. தப்சீல் குர்துபிங்கிறது வந்து அது ஒரு ஹதீஸ் நூல் கிடையாது. குர்ஆன் வசனத்துக்கு விளக்க உரைன்னு சொல்லும் பொழுது சில ஹதீஸுகளை கொண்டாந்து மேற்கோள் காட்டவும் செய்வார். பல விஷயங்களை அவர் நினச்சதையும் சொல்லுவார், அவராகவும் சொல்லுவார். பல அறிஞர்கள் சொன்னதை கூட எடுத்து கொண்டாந்து அதில் குறிப்புக்கு போடுவார். நம்ம எந்த ஒரு நூலில் பார்த்தாலும் அதில் நபி சொன்னாங்கங்கிற வாசகம் இருக்குதான்னு பார்க்கணுமா இல்லையா? தப்சீர் குர்துபியில் இருக்கட்டும், இப்னு கதீரில் இருக்கட்டும், இந்த வாசகத்தை சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூலா எப்படி வருதுன்னு கேட்டால், அதில் குர்துபியில் வரக்கூடிய வாசகமே எப்படி வருதுன்னா, யுர்வா அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலி அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கத்தான் படுகிறதுக்கு சனதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அலி யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற ஒரு சனது இல்லாமல் என்ன செய்கிறாரு, தப்சீர் குர்துபியில் போட்டிருக்காரு. யுர்வா அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு வழியாக அறிவிக்கப்படுகிறது. கால தஹிரு புயூத்தக்கும் மின் நஸ்ஜில் அன்கபூத், உங்களுடைய வீடுகளை சிலந்திகள் வலை பின்னுவதை விட்டும் சுத்தமாக்கி விடுங்கள். இன்ன தர்க்கஹு, அதை அப்படியே விட்டு விடுவது, ஃபில் பியூத்தி, வீடுகளில் அதை அப்படி விட்டு விடுவது, யூரிசுல் ஃபக்ர, அது வறுமையை வந்து கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அலி சொன்னதாக அறிவிக்கப்படுகிறதுன்னு அவர் போட்டிருக்கிறார். இது முதல் விஷயம். இது வந்து ரசூல்லா சொன்னது இல்லை. ரெண்டாவது விஷயம், இது அலி சொன்னதுன்னு வருது. அலியே சொல்லி இருந்தாலும்
இது வறுமை வரும் அது வரும்னு சொல்கிறதுக்கு அலி எப்படி சொல்ல முடியும்? மறுமை அல்லாஹ் சொல்லணும், அல்ல ரசூல்லா சொன்னாங்கன்னா அது வகையில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு காரியத்தை செஞ்சதுனால அது சுத்த ஆரோக்கிய குறைவு, அதிலிருந்து பெறக்கூடிய கருத்தை சொல்லலாம். அதாவது சிலந்திகளை விட்டு வச்சுன்னா அது சுகாதாரக்கேடு, அதில் கிருமிகள்லாம் வரும் அப்படின்ட்டு என்ன அதுலேருந்து வருமோ அதை விளக்கமாக சொல்வதற்கு எனக்கும் உரிமை இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்குது, அலி ரலியல்லாஹுவுக்கும் உரிமை இருக்குது. அப்படியான கருத்தை சொன்னால் அது வேறு விஷயம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்படி விட்டு வச்சிங்கன்னா வறுமை வந்துடும், ஒரு செயலுக்காக ஒரு வறுமை வரும்னு அப்படி சம்மந்தப்படுத்துறதா இருந்தால் சம்மந்தப்படுத்துகிற விஷயமா இல்லை. ஒருத்தர் சிலந்தி வலை பெரிய பெரிய பணக்காரன் வீட்லேயும் கூட சிலந்தி இருக்கும், பெரிய அரண்மனை பங்களா கட்டியிருக்கிறதுலையும் அதுவே சிலந்தி ஊர் கட்டிடும், வறுமையாக வந்துருச்சு. அப்போ சிலந்தி வலை கட்டுறதுனால எல்லாம் வறுமை வரும்னு சொல்வதற்கு லாஜிக்காகவும் இல்லை, நடைமுறையிலையும் இல்லை, சம்பந்தம் இல்லை ரெண்டுக்கும். அப்படி சம்பந்தம் இல்லாத ஒன்றை அலி சொன்னார்கள்னா நம்ம ஏற்றுக்கிறணுன்ற அவசியம் கிடையாது. 2, 3வது அலி அப்படி சொன்னாங்க என்பதற்கு ஒரு சனதும் காட்டலாம். அலி சொன்னதே டவுட், ஒரு அலி வழியாக அறிவிக்கப்படுதுங்கிறார். அலி இன்னார்ட்ட சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னார்ன்னு சொல்லி நூலாசிரியர் வரைக்கும் அறிவிப்பாளர் பட்டியல் இருந்தால் தான் அலி சொன்னதையே நம்ம ஏற்றுக்கிறோம். அதுவும் அது சரியான அறிவிப்பாளராக இருக்கணும். அறிவிப்பாளர் இருக்கணும், அந்த அறிவிப்பாளர்கள்லாம் நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும். இவ்வளவும் விதிகளும் பொருந்தி இருக்கும் பொழுது தான் அதை நம்ம ஏற்றுக்கிற முடியும். அதனால் இதில் இது கிடையாது, இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சஅலபின்னு ஒரு ஆள், அவர் ஒரு ஹதீஸ் நூலாசிரியர் தான். அவர் இதை தன்னுடைய குறிப்பிட்ட விஷயம் எவ்வளவுதான், நீங்கள் சொன்ன விஷயம் எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் நூல் எதுலையா வந்திருக்குதா, அறிவிப்பாளரோட வந்திருக்கான்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், சஅலபி என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சனதோட அலி சொன்னதுக்கு தான் சனது, ரசூல்லா சொன்னதுக்கு இல்லை, அலி அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்பதற்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதில் ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், ஜாஃபர் சொன்னார், இதை எங்கள் வாப்பா சொன்னார், அவருக்கு அப்துல்லா இப்னு மைமூன் சொன்னார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர் வரிசையோட இதே செய்தி அலி சொன்னார் என்பதற்கு சனது இருக்குது அப்படின்னு சொல்லி சஅலபிங்கிற ஒரு நூலில் காணப்படுகிறது. ஆனால் இதில் அப்துல்லா இப்னு மைமூனுல் கதாஹுங்கிற ஒரு ஆள் தான் அறிவிக்கிறவராக வர்றாரு. இவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மத்ரூக்குன் முத்தஹமுன் பில் கிதிபி, இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், துணிஞ்சு பொய் சொல்வார்னு சொல்லி மக்கள் சந்தேகத்துக்கு வைத்திருந்தாங்க. பொய்யர் என்று சந்தேகிக்கப்படுவோர் அறிவித்தார்னா அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் வந்துடும். ஒரு யாவோ சக்தி கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடு இருந்தால் பலவீனத்தில் வரும். பொய் இட்டு கட்டுபவர் என்றே சந்தேகப்படுறவராக இருந்தால் அந்த ஹதீஸை மௌலூன்றுவாங்க, இட்டு கட்டப்பட்டதுன்ற ஒன்றே சேர்த்துருவாங்க. அப்போ இதில் அப்துல்லா இப்னு மைமூன் என்கிற ஒரு அறிவிப்பாளர் தான் அலி சொன்னதாக அறிவிக்கிறாரு, அவரே பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவருங்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. புகாரி இமாம் இவரை பற்றி லாஹிபுல் ஹதீஸ், இது ஹதீஸில் இவர் போக்கு, இவர் ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. அபூ சுரா சொல்கிறாங்க வாஹில் ஹதீஸ், ஹதீஸில் இவர் பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. திருமதி சொல்கிறாரு முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தஹதீபுங்கிற நூலில் இந்த டீட்டெயில் கிடைக்கிறது. அதனால் இந்த சிலந்தி வலையை அப்புறப்படுத்தணும் என்றால் அதுக்கு வறுமை வரும்னு சொல்லக்கூடிய செய்தி அலி சொன்னதாக அறிவிப்பாளர் வரிசையோடு இருந்தாலும், குருத்திபிரை இல்லைன்னா வேறு நூலில் இருந்தாலும் அது சரியான அறிவிப்பாளர்களாக இல்லை, அது ஏற்கத்தக்கது கிடையாது. அதே நேரத்தில் அந்த சிலந்தி வலை இருக்கிறதுனால விஞ்ஞான ரீதியாக ஒரு ஆரோக்கிய ரீதியாக இன்னொன்று ஏற்படும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது காரணம் இருந்தால் அதை நீங்களாக சொல்லலாம், மார்க்கத்தின் பெயரால் சொல்லாமல். இதில் அதெல்லாம் வரும், அப்படி பூச்சிவட்டெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா அது 2 மாறுபட்ட கருத்தான் செய்கிறாங்க. சிலந்தி வலை இருக்குது நல்லதுன்னு சொல்கிறாங்க. சிலந்தி வலை வீட்டில் இருந்துச்சின்னு சொன்னால் அது வேட்டையாடுற விலங்குகளாக இருக்குது, அது இருந்துச்சின்னு சொன்னால் என்ன செய்யும்னு கேட்டால் கொசுக்களை அது சாப்பிட்ரும், பிடிச்சி சாப்பிட்ரும். நோய்களை பரப்புகிற பூச்சிகள், அந்து பூச்சிகள்லாம் இருக்குல்ல, அதுகளையெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுனால அது மனிதருக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளைத்தான் சிலந்தி அதிகமாக சாப்பிடுமா. சிலந்தி சாப்பிட்ற பூச்சிகள்லாம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் மனுஷனுக்கு கேடு செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் அது இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு கேடு கிடையாது, ஒரு நன்மை தான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிவியலாளர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சுகாதார சிக்கல் ஒன்று, அதில் ஒரு தூசி படியுதில்ல, நூலாம்படைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு தூசியாக படுகிறதுனால அலர்ஜி உள்ளவங்களுக்கு என்ன செய்யும், அது கொஞ்சம் பிரச்சனையை அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது.
அது மாதிரி அலர்ஜி அந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தால் தவிர்த்துக்கொள்ளலாம். அது பாட்டுக்கு இருந்து பூச்சி ஒட்டியை பிடிச்சிட்டு போகுதுன்னு இருந்தால் விட்டுட்டு போயிடலாம். இது ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயந்தானே தவிர, அவரவர் விருப்பப்படி முடிவெடுக்கக்கூடிய விஷயந்தானே தவிர, இதுக்கு மார்க்க முத்திரை குத்த வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. உண்டியிலிருந்து ஃபைசல் கேட்குறாரு, ஆது சமுதாயத்தையும் தூண்களை உடைய இரம் சமுதாயத்தையும் உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீ அறியவில்லையா? குரானில் 89, 6, 7 வசனங்கள். அதுக்கடுத்து இன்னொரு வசனத்தையும் போடுறாரு, உலகில் அவர்களைப் போல் யாரும் படைக்கப்படவில்லை. 89, 8. அப்போ மலை அடிவாரத்தில் பாறையை குடைந்து வாழ்ந்த சமுதாயத்தையும் படைகளுடைய ஃபிரௌனையும் எப்படி அல்லாஹ் ஆக்கினான், அழித்தான் அப்படின்னு சொல்லி 89, 9 வசனங்களில் இருக்கிறது. இவர்கள் போல் யாரும் படைக்கவில்லை என்றும் இவர்கள் ஆற்றல் என்ன என்பதை குறிப்பிடும் பொழுது மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள் என்றும் குர்ஆன் கூறுகிறது. முகமது நபி அவர்கள் சமுதாயமாகிய நாம் மலைகளை குடைந்து சாலைகள் அமைத்து இருக்கிறோம், பூமியை குடைந்து மெட்ரோ ரயில்வே அமைத்திருக்கிறோம், வானத்தில் விண்வெளி ஆய்வு மையம் அமைத்திருக்கிறோம். முகமது நபி அவர்கள் சமுதாயமும் ஆதி இரம் சமுதாயத்தை ஆற்றலை விட சிறந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்குறாரு. அந்த ஆது சமுதாயத்துடைய ஒரு ஆற்றலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவங்க மலைகளை குடைஞ்சாங்கன்னு ஒரு ஆற்றலாக எல்லாம் சொல்லி காட்டுறான். மலைகளை நம்மளும் தானே குடையிறோம், குடைஞ்சி தானே மெட்ரோ ரயிலெலாம் போடுறாங்க, மலைகளுக்கு உள்ளேயே ரயில் பாதையெல்லாம் போட்டிருக்கிறாங்களே, சுரங்கங்கள்லாம் இருக்குது, அது செய்கிறோம். மலையில் விட்றது மேலே வரைக்கும் போய் விண்வெளி நிலையமே அமைக்கிறோமே, நம்மளும் அதை விட வலிமையாக தானே இருக்கிறோம். அதனால் ஆத சமுதாயத்தை விட நம்ம வலிமை மிக்க சமுதாயம் என்று நம்மளை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அல்லாஹ் ஆது சமுதாயத்தை சொல்லும் பொழுது அவங்களுடைய அறிவியல் ரீதியான அந்த ஆற்றலை அல்லாஹ் சொல்லலை, உடல் ரீதியான ஒரு ஆற்றலை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் இந்த மலைகள்லாம் குடைஞ்சிங்கன்னு சொன்னால் எதை வச்சு குடையிறீங்க? நவீன எந்திரங்களை வச்சு குடையிறீங்க. மேலே போகிறது உங்கள் மூளையுடைய வலிமையை கொண்டு உள்ள சாதனங்களை உண்டாக்கி நீங்கள் மேலே போகிறீங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான்டா, இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் அவன் கைகளாலே அவ்வளவும் செஞ்சான். கைனாலேயே ஒரு மலையை குடையிறது என்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கொத்தி 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 கடைகிறதுன்னு சொல்லி நம்மெல்லாம் ஆற்று போயிடுவோம். நம்மெல்லாம் அந்த மாதிரி வேலையில் நம்மளை ஈடுபடுத்தினாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வேலையை நமக்கு செய்யவே முடியாது. அவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், அவங்க மலைகளை எந்த ஒரு இந்த மாதிரி நவீன மோட்டர்கள்லாம் இல்லாமல், எந்திரங்கள் இல்லாமல், வெறும் அதிகபட்சமாக இரும்பினால் ஒரு சுத்தியல் மாதிரி எதோ வைத்திருப்பார்கள். அதை வச்சுக்கிட்டு மனிதனுடைய சக்தியை கொண்டு தான் அந்த பாறைகளை என்ன செய்வாங்க, குடைந்து உள்ளக்க போய் ஓட்டை போட்டு வீடு மாதிரி அமைக்குவாங்க. இதெல்லாம் செய்வதற்கு கடினமான வேலை. அந்த பலைகளை அடித்து உடைக்கிறது என்பது கடினமான வேலை. பலவீனமான உடல் அமைப்பு கொண்டவர்கள் அதில் தளர்ந்துருவாங்க. அவங்க தளர்ந்து போகாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய கோட்டைகளெல்லாம் அந்த மலையிலே கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறது அவங்களுடைய உடல் வலிமையை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அவங்களுடைய படைப்பு அல்ல சொல்லலாம், யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்ற படைப்பு படைக்கப்படவே இல்லை. இந்த படைப்புடைய உடல் அமைப்பு, தோற்றம், அந்த பிரம்மாண்டம், அந்த மாதிரி விஷயத்தை தான் அது சொல்லுகிறது. நம்ம படைப்பில் நம்ம ரொம்ப தூசியாக இருக்கிறோம். அவங்களோட ஒப்பிடும் பொழுது நம்மகிட்ட ஒன்றுமே ஒரு பலமுமே கிடையாது. ரொம்ப வீக்னஸான ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் மூளையில் அதிகமாக பயன்படுத்தி அவங்க செஞ்ச காரியத்தை விட பெரிய பெரிய காரியங்களை செய்கிறோம். அவன் கிணறு வெட்டுறதுக்கு அவன் 3 மாதம் 4 மாதம் கிணறு வெட்டினான்னு சொன்னால் நம்ம ஒரு நாளில் கிணறு வெட்டி முடிச்சிடுவோம். அது மாதிரியான துறப்பண கருவிகள் நம்ம காலத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ கருவிகளை கொண்டு சில காரியங்களை செய்தால் அதனால் வலிமையான படைப்புன்னு சொல்ல முடியாது. இந்த கருவிகள் துணை இல்லாமல் அதை செஞ்சான்னு சொன்னால் தான் ஆள் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். நீங்கள் மூளை வலிமை உள்ளவர் என்பதற்கு தான் இது நீங்கள் ஆதாரம் காட்ட முடியும். உடல் வலிமை உள்ளவர்கள் என்பதற்கு நம்ம எத்தனை சாதனை செஞ்சாலும் அதுக்குரிய ஆதாரமாக இது ஆகாது. நம்ம இவ்வளோ காரியம் செஞ்சிடும், ஆது சமுதாயை விட நம்ம நிறைய காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் உடல் அமைப்பு கொண்டு நம்ம செய்யலை, மூளையுடைய ஆராய்ச்சி அடிப்படையில் செஞ்சுருக்கிறோம். அடுத்து ஷேக் ஹாதி முத்துப்பேட்டை அவர் கேட்குறாரு, நூஹ் நபி எந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள்? ஜூதி மலையில் அக்கப்பல் ஒதுங்கியதாக உள்ளது, அப்படியானால் எந்த தேசத்தில் குடியேறினார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நூஹ் நபி அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றே குரான்லேயோ ஹதீஸ்லேயோ நேரடியாக சொல்லப்படலை.
மக்காவில் வாழ்ந்தாங்களா, மதீனாவில் வாழ்ந்தாங்களா, ஈராக்கில் வாழ்ந்தாங்களா, சிரியாவில் வாழ்ந்தாங்களா, ஈரானில் வாழ்ந்தாங்களா, ஆப்கானிஸ்தானில் எந்த பகுதியில் அந்த நூஹ் நபி அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும். இந்த ரெண்டு ஆதாரத்தை வச்சு தானே நம்ம சொல்ல முடியும். ஹதீஸில் எந்த ஒரு ஹதீஸ்லையும் நூஹ் நபி இந்த பகுதிக்கு தான் அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனால் அவர் இப்போ அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஈராக்கில் தான் அவர் அனுப்பப்பட்டார் என்று அறிஞர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஈராக்கில் எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஈராக்கில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிற பழைய காலத்து ஒரு பள்ளி. நூஹ் நபி அந்த கப்பலில் ஏறும்போது அடுப்பு பொங்கியது, தண்ணீர் பொங்கியதுன்னு தன்னூர்ன்ற ஒரு வசனம் வரும். அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தன்னூர் போட்டு இந்த இடத்தில் தான் நூஹ் நபிக்கு தண்ணீர் பொங்கியதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த பள்ளி உள்ளக்கைய. அதை வச்சுக்கிட்டு ஈராக்கில் தான், பகதாதில் தான் அவர் இணைஞ்சார், நூஹ் நபி அந்த பகுதியில் இருந்தாருங்கிறாங்க. இந்த பள்ளி கட்டினதுங்கிற ரசூல்லா காலத்துக்கு பிந்தனை கட்டியிருப்பாங்க. ரசூல்லா காலத்துக்கு பிந்தனை பள்ளியை கட்டி அதில் நூஹ் நபி இந்த இடத்துல தான் இருந்தாங்கன்னு எழுதினார்களே. ஆனால் அவங்களுக்கு அந்த செய்தி எப்படி கிடைக்கும்? ஊகமாக தான் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு அவருடைய காலத்துக்கும் இந்த பள்ளிவாசல் கட்டின காலத்துக்கும் பல ஆயிரம் வருஷங்கள் இடைவெளி இருக்கும். அதனால் இந்த பள்ளியில் இப்படி ஒரு அடையாளம் போட்டிருக்காங்க என்றால், பள்ளியில் இப்படி ஒரு அடையாளம் போட்டு எதை வச்சு போட்டாங்க, அது எந்த ஹதீஸை வச்சு போட்டாங்க, எந்த ஒரு தரவு, அதுக்கு தரவுனா ஒன்றும் கிடையாது. அவங்களா அனைவன் அந்த இடத்துல இருந்திருப்பார் நினைத்து கொண்டு அப்படி எழுதியிருக்காங்களே தவிர அதை ஒரு தலீலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் அவர் எங்கே வாழ்ந்தார் என்ற விஷயத்தை நம்ம பேசாமல் இருப்பது நல்லது. தெரியலை, நமக்கு தெரியாததுனால பேசாமல் அதே நேரத்தில் வெள்ளம் அதிகமாக பெருக்கெடுத்துருச்சா, தண்ணியில் மிதந்துக்கிட்டே வர்றாரு. மிதந்துகிட்டே வரும்போது தண்ணி அதிகரிச்சுக்கிட்டே வந்து மலையெல்லாம் மூழ்கடிக்கிற அளவுக்கு மேலே போச்சு கப்பல். அப்படி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜூதிங்கிற மலையை பற்றி குர்ஆன் சொல்லப்படுகிறது. ஜூதிங்கிற மலைக்கு மேலே அந்த கப்பல் வருது. அப்படி வரும்போது தண்ணி இறங்க ஆரம்பிக்குது. இறங்கினவுடனே அந்த கப்பல் அப்படியே மலையில் உட்காந்துருச்சு. அது தரையில் உட்காராமல் அந்த மலைக்கு மேலே தண்ணி போகுது. அதுக்கு மேலே அந்த கப்பல் மிதந்து வரும் பொழுது ஃபஸ்தவத் அலல் ஜூதி மலையின் மீது அது அமர்ந்தது அப்படிங்கிற ஒரு வாசகம் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ ஒரு இடத்த சொல்கிற அது இது அவர் வாழ்ந்த இடமா இருக்குன்ற அவசியம் கிடையாது. கப்பலில் வெள்ளம் போய்கிட்டு தானே இருக்கிறாங்க. வெள்ளம் அந்த கப்பலோடு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தண்ணி போகிற போக்கில் என்ன செய்வாங்க, பிரயாணம் பண்ணி வருவாங்க. ஒதுங்கின இடம் ஜூதின்னு இருக்கிறது. ஒதுங்கின இடத்துலாம் வசிச்சார்னு சொல்ல இயலாது. அது நீண்ட பெரு வெள்ளம் எங்கேயே இழுத்துக்கிட்டு போய் அதை கொண்டாந்து இப்போ இந்தியாவாக கூட அந்த இடம் இருக்கலாம்ல, அது பெரிய தண்ணி இழுத்துக்கிட்டு போய் அந்த ஜூதிங்கிற மலையில் போய் ஒதுங்கினது தான் அந்த ஜூதி மலையே தவிர அவர் 950 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணார்ல, அது ஜூதியும் கிடையாது, அது ஈராக்கும் கிடையாது, எதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஏதோ ஒரு பகுதியில் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் ஒதுங்கினாங்கன்னு மலையில் ஒதுங்கிட்டாங்கல்ல, ஒதுங்கின உடனே அங்கேருந்து இறங்கி மலையடி வாரத்தில் தான் வசிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒட்டுமொத்த சமுதாயமாக வீடு வாசல் தேடியாக போக போகிறாங்க. எல்லாம் வெளியெல்லாம் முடிஞ்சு வச்சு கதை. அங்கேருந்து வந்துட்டாங்க, கப்பலில் ஏறி வந்துட்டாங்க. நம்ம எந்த ஊருக்கு வசித்தோமோ அங்கே போகணும்னு நினைப்பாங்களா? அங்கே யார் இருக்கா, என்ன இருக்குது? அங்கே மனுஷனும் கிடையாது, எந்த ஒரு பொருளுமே இருக்காது. அந்த இடமும் இப்போ இருக்கிற இடமும் எல்லாம் ஒன்று தாண்டு வந்துடும். அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜூதி மலையில் கப்பல் நின்ற உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மலைக்கு இங்கே அப்படி இறங்கும்ல, இறங்கி அந்த அடிவாரத்தில் தான் வசிச்சிருக்க முடியும். அந்த அடிவாரத்தில் அந்த ஜூதி மலைக்கு ஜூதி மலைங்கிறதுல அடிவாரத்தில் என்ன இருக்குன்னா, அதில் ஒரு ஊர் கூட இருக்குது. அந்த ஊருக்கு பேர் கூட சமானின், 80 பேருடைய ஊருன்னு அதுக்கு பேர். அவங்க கப்பலில் 80 பேர் இருந்ததாகத்தான் வரலாறுல சொல்கிற ஆதாரம் ஹதீஸில் கிடையாது. அவங்க குடியிருந்த ஊராக இருக்கிறதுனால தான் அது சமானின் என்ற அந்த ஊருக்கு பேரும் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த ஜூதிங்கிற மலை இருக்கு இல்லையா, அந்த ஜூதிங்கிற மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது துருக்கியுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது. இந்த ஜூதிங்கிறத என்ன செய்கிறான்னு கேட்டால் அரராத்து மலைன்னு நவீன காலத்தில் அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அப்போ துர்பினார்னு ஒரு பகுதி இருக்கான் துருக்கியில். அந்த துருக்கியில் அந்த மலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மலை தான் ஜூதி மலை. இந்த மலையில் தான் இவங்க இங்கிலீஷில் ஒரு பேர் வச்சாலும் ஒரு மலையுடைய பேர் அந்த மக்கள் தொன்று தொட்டு சொல்லிக்கிட்டு தானே வருவாங்க. திருச்சி மலைக்கோட்டைன்னா நானும் மலைக்கோட்டைன்னு தான் சொல்லுவேன். எங்கள் கொள்ளு தாத்தா காலத்தில் மலைக்கோட்டைன்னு தான் சொல்லியிருப்பார். அவருடைய எள்ளு தாத்தாவும் அதை தான் சொல்லியிருப்பார். ஒரு பேர் வாழையடி வாழையாக தானே வரும். இது ஜூதி மலை ஜூதி மலை ஜூதி மலைன்னு அவங்களும் அதை வாழையடி வாழையாக சொல்லிட்டு வர்றாங்க. அதுபடி ஒரு மலை எங்கே இருக்குன்னு கேட்டால் துருக்கியில் தான் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால துருக்கி பகுதியில் அவர்கள் வசித்திருக்கு. 2ஆம் வசிப்பு, அதாவது
எல்லாம் முஸ்லிமானவர்களாகவே ஆகி வசிக்கிறாங்கல்ல, அந்த அந்த வசிப்பு. காஃபிர்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் உள்ள வசிப்பு இல்லை. அது 950 வருஷம் இல்லை. அதுக்கு பிறகு கப்பல்லேருந்து காப்பாற்றப்பட்டதற்கு பிறகு வசித்தாங்கல்ல, அந்த வசிப்புடைய இடத்த நம்ம ஜூதிமலை இருக்கிற பகுதி, அதாவது துருக்கியுடைய பகுதி என்று சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. என்னட்டா அதே மலை வந்து இன்னைக்கு இருக்கிறது. மலையை அரிச்சிட்டு போகலையில், அந்த மலை வந்து உலகத்தில் இருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் வந்து ஒரு விண்வெளியில் ஒரு விமானத்தில் இருந்து விமானப்படை கேப்டன் இல்ஹான் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வான்வெளியில் விமானத்தில் வான்வெளியில் இருந்து கொண்டு அந்த 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 மலை அப்படி அந்த பகுதியை படம் எடுக்கிறார். அந்த ஜூதி மலை இருக்கிற படம் எடுத்தார்னு சொன்னால், ஒரு கப்பல், பிரம்மாண்டமான கப்பல் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் தெரிகிறது. மேலேருந்து எடுக்கும் பொழுது அப்படி ஒரு படத்தை அவர் வெளியிடுறார். இது வந்து ஒரு 515 அடி, அதாவது 157 மீட்டர் அளவுக்கு உள்ள ஒரு நீளத்தோடு ஒரு படம் எடுத்து அவர் வெளியிடுறார். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அந்த கப்பல் வந்து அந்த இடத்துல தான் புதைந்து கிடக்கிறது மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு படம், அதை ஒரு வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 2021லேருந்து 2023 வரைக்கும் அந்த ஜூதிமலை பகுதியில் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த மலையில் வந்து இருந்துச்சின்னு சொன்னால் அதில் என்னென்ன தடயங்கள்லாம் இருக்கிறது. ஒரு கப்பல் வந்து இறங்கிருச்சின்னு சொன்னால் அதை இத்து போய் மக்கி போய் பல விஷயங்கள் ஆகிருக்கும்ல. இருந்தாலும் அதில் பயன்படுத்தப்பட்ட ஆணிகள், அதில் பயன்படுத்தப்பட்ட நங்கூரங்கள், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே புதைந்து இந்த அகழ்வாராய்ச்சி எடுக்கிறாங்கல்ல, கீழடிலாம் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி தோண்டி எடுக்கும் பொழுது அங்கே என்ன செய்யுதுன்னா, அந்த நங்கூரம் மாதிரி ஒரு சில பொருள்களை எடுக்கிறாங்க. கப்பலுக்கு தான் நங்கூரம் வேணும். அங்கே வந்து அந்த கடல் இல்லாத ஒரு பகுதி, அந்த வெள்ளத்தினால தண்ணீர் மீந்து வரும்போது அந்த கப்பலில் வந்து நிப்பாட்டுறதுக்காக நங்கூரம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கப்பலுக்கு பயன்படுத்தக்கூடிய நங்கூரம் வந்து அந்த அதில் வந்து என்ன செய்கிறாங்க, அது வந்து இஸ்தம்பூலில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், அக்ரி இப்ராஹிம் செசன் பல்கலைக்கழகம் இணைந்து ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அப்போ அதை பார்க்கும் பொழுது என்ன செய்யுதுன்னு கேட்டால், அது அந்த நங்கூரம்ங்கிற ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த பகுதியுடைய மண் மாதிரிகள்லாம் பாறையெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது கடல் உணவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அதில் தென்படுது. கடல் அங்கே இல்லை அப்படின்னு இப்போ காரணம் வச்சு விட்றாங்க. இதெல்லாம் வச்சு அநேகமாக இது இந்த கார்பன் டெஸ்ட் மூலம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 5000லேருந்து ஒரு கிமு 3000 வரைக்கும், அதான் 5000 ஆண்டுகளுக்கு உள்ள காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சும்மா ஒரு ஊகமான ஆய்வு தான். அதாவது ஆய்வு பண்ணும்போது என்னென்னலாம் கிடைக்குதுங்கிற வச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தோடு கம்பேர் பண்ணி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஜூதிமலை கிட்ட தான் வந்து இறங்கினார் என்பது மட்டும் உறுதியான ஒரு விஷயம். ஒருவர் தாஹிர் ஹுசேன் திருச்சியிலேருந்து கேட்குறாரு, ஒருவர் ஹராமாக கிடைக்கும் வருமானத்தை வேண்டாம் என்று புறக்கணித்தால் அவரை எதிர்காலத்தில் பொருளாதாரத்தில் தன்னிறைவான நிலையை அல்லாஹ் வந்து ஏற்படுத்துவான் என்று ஒரு பயானில் கேட்டேன். இப்படி ஹதீஸ் உள்ளதா கேட்குறாரு. நமக்கு ஒரு ஹராமான ஒன்று இருக்குது, ஹராம் எனக்கு வேணாம் அப்படின்னு அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் புறக்கணித்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அவர் தன்னிறைவான ஹராமை வேணான்ட்டாய்வன், இவன் நம்ம கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அது ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை தந்துடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு பயானில் யாரோ பேசியிருக்கிறாங்க. அது இவர் கேட்டிருக்கிறாரு. அந்த ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாரு. அதாவது இது வந்து இப்படி இந்த சொல்லக்கூடிய இந்த வாசகம் கொண்ட ஒரு ஹதீஸ் வந்து எந்த ஒரு சனதோடு உள்ள நூல்கள்லையும் இல்லை, சும்மா சொல்லப்படுகிறது என்று சில கிதாபுகள் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி ஹுமன் தரக்கல் ஹராம மகாபத் அல்லாஹி, அல்லாஹுக்கு பயந்து யார் ஹராமை விட்டு விடுகிறாரோ அவ்வளஹுல்லாஹு பில் ஹலாலே, ஹலாலே அல்லாஹ் அவருக்கு பகரமாக கொடுப்பான். அது ஆஃபமா ஃபாத்தஹுல் ஹராம் ஃபாத்தஹு மினல் ஹராம், ஹராமில் எதையெல்லாம் அவர் தவிர்த்து கொண்டாரோ அதனுடைய பன்மடங்காக ஹலாலில் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று ஒரு வாசகம் ருவிய கூறப்படுகிறது, அறியப்படுகிறது அப்படிங்கிற சொல்லாடலோட பல நூல்களில் இருக்குது. இது ஹதீஸ் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அதில் சொல்லப்படவும் இல்லை, அதுக்குடைய ஹதீஸ் நூல்களும் இல்லை. பிற்காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் ருவிய கூறப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் ஹராமிலிருந்து தவிர்த்து கொண்டோமே ஆனால் அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு பரிகாரத்தை தருவான் என்ற அந்த அடிப்படையான கருத்து வந்து குரானில் உள்ளதுக்கு ஒப்பான கருத்து தான். இந்த வாசகம் தான் இல்லையே தவிர ஒமை எத்தகில்லாக குரானில் உள்ள வசனம், யார் அல்லாஹுக்கு அஞ்சி கொள்கிறாரோ எஜ அல்லஹு மஹ்ரஜன், அவருக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எர்சுகுஹு மின் ஹைசுலா யஹ்தசிப், அவன் நினைத்து பார்க்காத வகையில் அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான்
அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடந்தான் என்பதில் இந்த ஹராமிலிருந்து விலகிக் கொள்வது அடங்கத்தானே செய்யும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுனா தானே விலகுவான். அவன் எத்தக்கில்லாக யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறானோ அவனுக்கு என்ன செய்வான்னா அல்லஹு மஹ்ரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை ஒரு வாழ்விடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். எருசுக்கும் மின் ஹைசுலா யஹ்தசிபு, அவன் நினைத்து பார்க்காத வகையில் அவனுக்கு அல்லாஹ் ரிசுக் அளிப்பான். அப்போ நினைத்து பார்க்காம கொடுப்பான் என்பது என்ன விளங்குது என்று சொன்னால், நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சு இந்த ஹராமுகளெல்லாம் தவிர்த்து இருந்தால் நமக்கு அல்லாஹ்ட்டிருந்து ஒரு ஒரு கிஃப்ட் கிடைக்கும், நினையாப்புறத்துலேருந்து ஏதாவது அல்லாஹ் செய்வான் என்று அது குரானில் உள்ள அந்த கருத்தை ஒட்டி தான் இந்த ஹதீஸ் இருக்குது. ஆனால் இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லாமல் அந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க, அல்லாஹ் அப்படி சொல்கிறான்னு ஆத்தன்டிக்கானதாக போயிருமா இல்லையா, அது ஒரு விஷயம். அடுத்து சென்ற வாரங்கிறது 3/8/2025 போட்டிருக்காரு ப்ராக்கெட்டில். 4 மாதத்துக்கு முந்தி உள்ளது சென்ற வாரங்க. அது ஒரு கேள்வி எடுப்பதற்கு 4 மாதம் டைம் எடுக்குன்னு பார்த்துக்கிறங்க. அப்போ சென்ற வார கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வீடு மாறுவதால் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விக்கு நீங்கள் அளித்த விளக்கத்தில் ஒரு இடைக்கேள்வி, அதாவது என்ன இந்த முதல்ல நான் என்ன பதிலளித்தேன்னு சொன்னால் தான் இது வழங்கும். அதாவது ஒரு வீட்டுக்கு மாறணும்னு எங்களுக்கு ஒரே துன்பமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முந்தைய அது இல்லை. நாங்கள் ஒரு வீடு மாறி போன உடனே ஒரே வறுமையும் துன்பமும் நோய் நொடிகளுமா இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வீட்டுனால் அப்படி ஏற்படுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்படி ஏற்படாது. அப்படி ஏற்படும்னு சொல்லக்கூடிய சில ஹதீஸுகள் இருக்குது, அது பொய்யான ஹதீஸுகள். அதனால் வீடு அவனுக்குரிய விதி தனித்தனியாக எழுதப்படுமே தவிர, ஒரு வீட்டுக்கு போனால் பணக்காரனை போயிடுவான், ஒரு வீட்டுக்கு போனால் கஷ்டப்படுவான், ஒரு வீட்டுக்கு போனால் ஆரோக்கியமாக இருப்பான், ஒரு வீட்டுக்கு போனால் நோய் வந்துடும், இப்படிங்கிற பேசிக் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயம் என்று நம்ம விளக்கியிருந்தோம். அது விரிவாக விளக்கணும். அதை சுருக்கத்துக்கு இதை பற்றி தான் கேட்குறாரு. இதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு இடை கேள்வி கேட்குறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்தார்கள். மருமகள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து முதல் மனைவியிடம் வாசலை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றும், இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பின் அந்த மருமகளிடம் வாசலை மாற்ற வேண்டாம் என்றார்களே, இதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது. புது வீடு கட்டி விருந்து வைப்பது சம்பந்தமாக கேட்டபோது நபி அவர்கள் கூறிய ஓமையை வைத்து தானே சட்டம் எடுக்கிறோம். இதில் இப்ராஹிம் அவர்கள் கூற்றில் நமக்கு இன்னும் கூடுதலாக விளக்கம் பெற முடியும் என்று தோன்றுகிறது. அதனால் அந்த வீடை மாற்ற சொல்கிறார்ல இப்ராஹிம் நபி, வீட்டு வாசலை மாற்றுங்கன்னு சொன்னாராம். அதனால் வீட்டுனால ஒரு பிரச்சனை ஏற்படும் என்பதை இதிலிருந்து சிந்தித்து விளங்கலாமே அப்படிங்கிறது அவருடைய ஒரு கேள்வி. இந்த கேள்வி எதை வச்சு கேட்குறாருன்னு கேட்டால், இது புகாரில் 3364வது ஹதீஸாக வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இந்த சகோதரர் என்ன சொல்கிறார் என்பதை விளக்கிட்டு நம்ம கேள்விக்கு போகலாம். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது 3364வது. அந்த ஹதீஸில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மனைவி ஹாஜர் அவங்களையும் குழந்தையாக இருக்கிற இஸ்மாயிலையும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அந்த காபா இருக்கிற அந்த பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல விட்டுட்டு திரும்பிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணீரையும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தையும் வச்சுட்டு திரும்பிடுறாங்க. அந்த தண்ணி முடிஞ்சவுடனே அந்த தண்ணிக்காக வேண்டி அந்த அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு வருதில்ல, அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நீண்ட செய்தி தான் அது 3364. அப்போ தண்ணி கஷ்டம், சஃபாவுக்கு போகிறாங்க, மர்வாவுக்கு ஓடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, தண்ணி கிடைக்கல. அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்குறாங்க. அந்த நீரூற்று பொங்கி வர ஆரம்பிக்குது. அதை எடுத்து இவங்க அருந்தி கொண்டார்கள், சேமித்து வைத்து கொண்டார்கள். இதை பார்த்துட்டு அந்த பயணிகள் என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணி உள்ள பகுதியில் குடியிருந்துருவாங்க. எப்போவுமே இங்கே தண்ணி வசதி நல்லா இருக்க, நாங்களும் இங்கே தங்கிக்கிறவான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க இஸ்மாயிலுடைய அம்மா சரிங்கிறாங்க. ஜுர்ஹம் கோத்திரத்தார், அவங்க அரபு கோத்திரம், அவங்கள்ட்ட தான் இஸ்மாயில் அரபி கற்றுக்கிட்டார்னு வருது. இஸ்மாயில் அரபி கிடையாதுல்ல, இஸ்மாயிலுங்கிற பேரும் அரபி கிடையாது. அவங்களாம் இஸ்ரவேலில் உள்ளவங்க, அந்த ஹிப்ரு மொழி இதாக கொண்டவங்க. அதனால் அவருக்கு இஸ்மாயில் ஜுர்ஹம் கோத்திரத்தார்ட்டேருந்து அரபியை கற்றுக்கிட்டாரு. ஜுர்ஹம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அந்த சம்பவத்தில் நிறைய செய்திகள் வருது. அதில் முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், அவர் கேள்வி கேட்கக்கூடிய அந்த டாபிக் எங்கே வருதுன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இவர் இளைஞராகவும் ஆன பிறகு, யார் இஸ்மாயில் இளைஞராகிடுவார்ல, சின்ன குழந்தைய விட்டுட்டு போனது தானே, பல தடவை பார்த்துருப்பார். கடைசி அவர் இளைஞராக ஆனதுக்கு பிறகு அவர் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த உடனே அதாவது இஸ்மாயில் இங்கே வர்றாரு, காணாம்.
அவங்க ஹாஜர் இறந்து போயிட்டாங்க. ஹாஜர் அம்மாவும் என்ன செய்கிறாங்க, இறந்துடுறாங்க. இஸ்மாயில் தான் இருக்கிறாரு. இஸ்மாயிலை தேடி யார் வர்றா, இப்ராஹிம் நபி வர்றாங்க. வந்தாங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. இருந்தவொன்னு அவங்க மனைவிட்ட கேட்குறாங்க, எங்கே அவர் எங்கே போயிட்டார், இஸ்மாயில் எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவர் எங்களுக்காக சில பொருள்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் கேட்குறாரு, உங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது, வசதி வாய்ப்புலாம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நகுனு பிஷர்ரின் நகுனு ஃபீலுக்கின் வசித்தத்தின், நாங்கள் ரொம்ப கெட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், நெருக்கடி சிரமமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட புலம்புறாங்க. யார்கிட்ட, மாமனார்கிட்ட புலம்புறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, உனது கணவர் வந்தார்னு சொன்னால் சலான் சொல்கிறேன்னு சொல்லிடு, சொல்லிவிட்டு இந்த வாசலுடைய நிலைப்படியை மாற்றி வைக்க சொன்னார்னு சொல்லிடு, ஒரு பெரியவர் வந்தார் நிலைப்படியை மாற்ற சொன்னார் என்று சொல்லிவிடு அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. வெளியே போனவங்க வந்தவொன்னே கேட்குறாங்க, என்ன யாரும் வந்தாங்களா, யாரும் வந்துட்டு போன மாதிரி ஒரு அறிகுறி தெரியுதே. ஆமாம், ஒரு வயசான ஒரு ஆள் வந்தார், என்னென்ன மாதிரி கேட்டார், நான் என்னென்ன மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கை எப்படின்னு கேட்டார், வாழ்க்கைலாம் மோசமாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், உங்களுக்கு சலாஞ்சொல்ல சொன்னார், இந்த வீட்டு வாசலை மாற்ற சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு இந்த அம்மா சொல்லும். அப்போ இஸ்மாயில் நபி சொல்லுவாங்க, வீட்டு வாசலை மாற்ற சொன்னது வீட்டு வாசல் கிடையாது, வீட்டு வாசல்னு சொல்லி உன்னே தான் சொல்கிறாங்க, நீ சரியான மனைவியாக இல்லை, வீட்டில் கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும்னு அவர்கிட்ட போய் புலம்பி இருக்கிற, அதனால் உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு, அதைத்தான் அந்த வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வார்னா விவாகரத்து பண்ணிடுவார். உடனே வாப்பா சொல்லிட்டா கேட்டு நீ போமா, நீ எனக்கு சரியில்லை அப்படின்னு தலாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று இப்ராஹிம் நபி வருவார். வேறு ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணுகிட்ட கேட்பார், எப்படிம்மா வந்து சொல்லி வச்ச மாதிரி இவர் வரும்போது அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க, சொல்லி வச்ச மாதிரி கேட்குறாரு, அது நல்லா இருக்குது, சிரமம் நல்லா பறக்கத்தை நாங்கள் இருக்கோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அப்படியா இப்படியான்னு சொல்லி அவங்க நல்லா சிறந்த முறையில் சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி திரும்பி வர்றாங்க. வந்து யாரும் வந்தாங்களா, அவன் வயசான ஒரு பெரியவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடந்ததெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அந்த உங்கள் வீட்டுக்காரர் வந்தார்னு சொன்னால் இந்த வாசலை மாற்றி வைக்க வேணான்னு சொல்லு, இதே வாசல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் இந்த அம்மாட்ட சொன்னோன்னே அப்போ இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, வாசல்னு சொன்ன உன்னே தான் சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு, வேறு ஒன்றும் இல்லைன்னு இப்ராஹிம் நபி சொல்லுவார்னு வருது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ வீடு வாசலில் வந்து மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு நல்லது நடப்பதற்கு ஒரு அறிகுறியாக தானே வருது அப்படின்னு கேட்குறாரு. அவர் புரிந்து கொள்வதில் நிறைய பிழை இருக்குது. முதல் விஷயம் வந்து வீட்டு வாசலை மாற்றுங்கிறது வீட்டு வாசலுக்கு சொன்னதே இல்லை. வீட்டு வாசல்னு சொன்னது ஒன்றே தான் சொன்னார்னு ஒரு விளக்கம் சொல்லிவிட்டார். ஒரு இலக்கியமாக என்ன செய்வாங்கன்னா, வீட்டு வாசலை மாற்றினா பொண்டாட்டியை மாற்றுன்னு அர்த்தம். வீட்டை மாற்றவும் இல்லை, வீட்டை மாற்ற சொல்லவும் இல்லை. அவர் சில விஷயங்களை வந்து சாடமாட என்ன செய்வாங்க, ஒரு இலக்கியமான சிலேடை வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ராஹிம் நபி வந்து இந்த அம்மாட்ட சொன்னது என்னன்னு கேட்டால், வீட்டை மாற்ற சொன்னாங்கன்னு அந்த ஹதீஸ்ல ஒயக்கூழு கையர் அத்தபத்த பாபிக்க வீட்டு வாசலை மாற்ற சொல்லிட்டாருன்னு அந்த அம்மா சொன்ன உடனே அப்போ இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, தாக்கியா பி அது எங்கள் வாப்பா தான் வந்தது, கது அமரணி அன் ஃபாரக்கி உன்னைய வந்து பிரிந்து விட சொல்லி எனக்கு கட்டளையிடுறாரு, வீட்டை மாற்ற கட்டளையிடலை, வீட்டை மாற்றுறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் உன்னைய தலாக்கு விட சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டை மாற்றினதுனால தான் அந்த கஷ்டம் நீங்கிருச்சுன்னு இதில் நீங்கள் புரிகிறதுக்கு இடமே இல்லை. வீட்டை மாற்ற சொன்னார் என்பதுக்கு அர்த்தமே என்ன, மனைவியை மாற்ற சொல்கிறாரு, மனைவியை வீட்டுக்காரின்னு தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது ஒரு எல்லா மொழியிலையும் இப்படி வீட்டோட ஷேர் பண்ணி பேசுகிறது இருக்குது. அதனால இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து கஷ்டப்படுறதுனால வீட்டை மாற்றி வச்சவொன்னே செழிப்பாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டையும் மாற்றி வைக்கவும் இல்லை, வாசலை மாற்றி வைக்கவும் இல்லை, அதை அவர் சொல்லவும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு இஸ்மாயில் நபியே சொல்லி போடுறாங்க. வீட்டை மாற்ற சொன்னது வீடு அல்ல, நீ தான், உன்னையத்தான் மாற்ற சொல்கிறாரு அப்படின்ட்டு வந்துருச்சு அர்த்தம். அதனால நீங்கள் சொல்கிற கருத்தை அதுலேருந்து எடுக்க முடியாது. வீடு மாற்றி அதுக்கு பிறகு செழிப்பாக வந்தாங்கன்ட்டு இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். இது வீட்டையே சொல்லவே இல்லை, வார்த்தை தான் வீடுன்னு இருக்கே தவிர ஆளை மாற்றுறது தான் அங்கே சொல்லப்படுதுங்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தை வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவதாக இந்த ஒரு ஹதீஸில் 2-3 இடத்துல தான் ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு இடையில சொருவுறார் இப்னு அப்பாஸ். பாக்கி எல்லாமே அவராக சொன்ன மாதிரி தான் வருது. ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு வரவே இல்லை. இப்னு அப்பாஸ் சொன்ன மொத்த ஹதீஸுமே
இப்னு அப்பாஸ் சொன்னார்னு வருது. இடையில இடையில ஒரு 3 இடத்துல மட்டும் காலன் நபின்னு சொல்லி சேர்க்கிறாரு. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிக்கிறார். பாக்கி எல்லாமே வந்து இப்னு அப்பாஸ் அவரா சொன்னது தான் வருது. அவரா சொல்வது வந்து இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தை அவரா சொல்ல இயலுமா? எதிர பனி இஸ்ரவேல் மக்கள்கிட்ட கேட்டாரா என்ன கேட்டாருன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் எனக்கு இதை சொன்னாங்கன்னு அவர் சொல்லி இருந்தால் தான் அது ஹதீஸில் வரும். இது இப்னு அப்பாஸ் அந்த சம்பவத்தை அவர் கேள்விப்பட்டதை ஊர் உலகத்தில் பேசிக்கிறத வச்சு கூட அவர் சொல்லியிருப்பார். அதனால வந்து இப்னு அப்பாஸின் கூற்றாக வர்றதுனால இதில் இருந்து தலீல் எடுக்க இயலாது. 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு 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 இந்த சொல்லக்கூடிய மெசேஜ் இருக்குல்ல, இந்த மெசேஜே இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது. அதாவது ஒரு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா ஒரு கஷ்டத்தை சொல்ல ஒரு பெரியவர் வந்து கேட்குற என்னமா இருக்குது, இல்லை சிரமமாக இருக்கிறோம், சிரமமாக இருக்குன்னு சொன்னால் பெரிய பாவமா, அதுக்காக தலாக்கி விட்டுணுமா? அப்படி இஸ்லாம் சொல்லுமா? ஒரு பெண்ணுக்கு வந்து விவாகரத்து பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாகுமா? பாப்பா சொன்னதை கேட்டு தலாக்கு சொல்லணுமா? முதல்ல தலாக்கு என்பது அவருக்கு மனைவியாக ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் அவர் ஏன் தலாக்கு சொல்கிறாரு? இவர் வந்தாராம், இவரை வந்து கஷ்டப்படுறேன்னு புல முடிச்சான் அந்த அம்மா, அதனால் பொண்டாடியை தலாக்கு விட்டுன்னு சொன்னாராம். அவர் தலாக்கு விட்டாரான்னா இது இஸ்லாமிய அப்போ இப்ராஹிம் நபி முன்மாதிரியை வச்சு இந்த மாதிரி சோத்தில் உப்பு போடலங்கிறதுக்கெலாம் தலாக்கு சொல்லுவீங்களா? அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்துங்கிறது வந்து அதுக்குரிய ரீசன் வந்தால் செய்யணுமே தவிர தந்தை சொல்ல கேட்டு தாய் சொல்ல கேட்டுலாம் விவாகரத்து பண்ணலாமா? அது ஒரு அக்ரிமெண்ட். அது தந்தைக்கு செய்கிற கடமை தனியாக செய்யுங்க. மனைவிங்கிறது நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் வச்சுருக்கிறீங்க, அந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்துக்கிட்டு நீ வந்து எங்கள் வாப்பாட்ட நீ முறையிட்டுட்ட, கஷ்டத்தை கஷ்டம்னு சொல்லுவாங்க. எப்படிம்மா வாழ்க்கையெல்லாம் போகுதுங்கும் போது என்ன வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா கஷ்டத்தை கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லாத பொம்பளை யார் இருக்கா? ஒரு பொம்பளைன்னு வாழ முடியாதுன்னு வந்துடும். அப்படி வச்சுன்னா ஒரு பொம்பளைன்னு வாழ முடியாது. குறை சொல்லாத இந்த பொருளாதார விஷயமாக குறை சொல்லாத பொம்பளை யாராவது இருக்காங்களா? அப்போ இந்த அம்மா எல்லா பெண்ணு மாதிரி நெஞ்சிருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாங்க. இதுக்கு இப்ராஹிம் நபி நெஞ்சாராம், வாசலை மாற்ற சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அதுக்கு அர்த்தம் இதானான்னு இப்படிலாம் சொல்கிறதா இருந்தால் இது இஸ்லாத்தில் இது சட்டமாக நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? இது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையில் இது வருதா? வாகதன மின்கும் மீசாக்கன் கலையிலா, பெண்கள் உங்கள்கிட்ட கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான். கல்யாணத்தை சொல்லும் பொழுது வாஷிருஹுனபில் மாரூஃபி, அழகிய முறையில் அவங்களோட இல்லறம் நடத்துங்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அசா அன் தக்ருஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், வஜல் அல்லாஹுவி ஹைரன் கசீரா, அதில் ஏராளமான நன்மைகள் எல்லாம் அமைத்து வைத்திருப்பான்ட்டு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி லா எஃபுருக்கு மூமினுன் மூமினத்தன், ஒரு மூமினான ஒரு ஆண் மூமினான பெண்ணை வெறுத்து விட வேண்டாம். இன் கரிகை மின்ஹா ரலிய மின்ஹா ஆகர, இன் கரிகை மின்ஹா ஹுலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர, அவள்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்காது இருந்தால் பிடிச்சது நிறைய வேறு இருக்கும், அதில் திருப்தி அடைச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. பெண்கள் வந்து வளைந்த விழா எலும்பு போன்றவர்களாக இருக்கிறார்கள். அதை போட்டு நிமித்திற்கு முயற்சி பண்ணாத, அது வளைவாக இருக்கும் பொழுதே நீ அதிலேருந்து சந்தோஷம் அனுபவித்துக்கொள். அது வந்து ஒரு நிமித்த போனீங்கன்னா உடைச்சிருவ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி குறைகள் வந்தால் அதை சரி பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். சரி, அப்படின்னா இதே மாதிரியான விஷயத்தை வந்து ரசூல்லா மனைவிமார்கள்லாம் ஸ்டேக் பண்ணாங்களே, அதுக்கு என்ன செய்கிறது? இப்போ ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் ரசூல்லாட்ட வந்து நீங்கள் தரது பத்தலை, வாழ்வாதாரத்துக்கு சரியில்லைன்னு சொன்னோன்னே அல்லாஹ் நினச்சிட்டான், நீங்கள் அல்லாஹ் ரசூலை நாடுறவங்களா இருந்தால் எனக்கு மனைவியாக இருங்க, இல்லாட்டி சந்தோஷமாக உங்களை அனுப்பி விட்றேன்ட்டு நபியை நீங்கள் சொல்லிடுங்கன்னு நல்லா சொல்லிவிட்டான். அப்போ ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களே வந்து பொருளாதாரம் வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு ஸ்டேக் பண்ணியிருக்காங்களே, யூனியன் மாதிரி உண்டாக்கி சேர்ந்துக்கிட்டாங்களே, அதுக்கு தலக்கு சொல்கிறோமா அதுக்கெல்லாம்? அப்போ என்னன்னு கேட்டால் இது வந்து இஸ்லாமிய குடும்ப இப்ராஹிம் நபி முன்மாதிரின்னு எடுத்துக்கொள்வது தான் இதை எடுத்துக்கணும்ல. நீங்கள் சொல்கிற வீட்டுக்கு முன்மாதிரி கிடையாது, வீட்டை அவர் சொல்லவே இல்லை, வீடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு தவிர வீட்டுக்கு அர்த்தம் பொண்டாட்டி தான், மனைவின்னு தான் அர்த்தம். ஆனால் வந்து இதில் வந்து தலாக்கில் விட்டு சொல்லியிருக்காரு, அது ஒரு விஷயமாச்சு. அது போகங்க, அது ஒரு சம்பவத்தை மூளைக்கு கொஞ்சம் மேலே கொடுத்து சிந்திக்கணும்ல. அவர் ஜெருசலம்லேருந்து பாலஸ்தீன்லேருந்து இங்கே வர்றாரு. ஜெருசலமில் இருந்து அந்த பகுதியில் அவர் வாழ்ந்தார். அங்கேருந்து இங்கே வர்றார், மௌனை பார்க்குறக்கா வர்றார். வந்தார்னு சொன்னால் வாசல் ரெண்டு கேட்டுட்ட உடனே அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்து 2 நாளைக்கு தங்கி பிள்ளைய பார்த்து பேசி அதுக்கு தானே வர்றாரு. வந்தாரம் வாசல் நின்று கேட்டாரான், எப்படிமா இருக்க, நல்லா இருக்கு, கஷ்டப்படுறோம், அப்படியா, நம்ம சலான் சொல்லு, நான் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு யாராவது போவாங்களா? இப்படியா உலகத்தில் நடக்கும்? அங்கேருந்து வந்துட்டாருன்னு சொன்னால் வெயிட் பண்ணி வரட்டும், பார்த்து பேசி மௌனை பார்க்க தானே வந்தார். இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு வந்தாரா? மகனை பார்க்க வந்திருக்கிறாரு, பெரும் தொலைவிலேருந்து வந்திருக்கிறாரு, கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. அந்த காலத்து பிரயாணம் எவ்வளோ சிரமமாக இருக்கும். 10 நாள் 15 நாள் ஒரு வாரம் மெனக்கட்டு வந்து சேர்ந்துருக்கிறாரு. சேர்ந்துட்டு சலான் சொல்லிட்டு மகன் வந்தாண்டா சலான் சொல்லிட்டு போயிடுவாரா? இப்போ நடக்க மாட்டேன். மகன் வந்தோன்னு நல்லா பேசி என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு குசலம் விசாரித்து அந்த மகனை பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்பட்டுட்டு தானே போவார். மகனை பார்க்க தானே வர்றாரு.
மகனை பார்க்காம 2 சந்தர்ப்பத்திலையும் சொன்ன மாதிரி திரும்புறாரு, வர்றாரு, சலாம் சொல்றாரு, போறாரு. இப்படி உலகத்தில் யாரும் நடப்பாங்களா? இப்ராஹிம் நபி நடப்பாரா? முதல் நீங்கள் நடப்பி நான் நடப்பேனா? உங்கள் மகன் ஒரு பெரிய தொலைவு பம்பாயில் இருக்கார், உங்கள் மகன் இருக்கார், உங்கள் மகனை பார்க்க போகிறீங்க, மகன் இப்போ தான் டீ குடிக்க போயிருக்காருன்னு சொல்கிறாங்க உங்கள் மருமக. அப்படியா, சரி நான் வந்தால் சலான்னு சொல்லிட்டு திரும்பிடுவீங்களா? டீ குடிக்க போனால் டீ குடிக்க போகணும், வரதானே போகிறார், உள்ளூர்லான இருக்காரு, அமெரிக்கா போயிட்டேன்னு உங்களை சொல்லலையில். டீ குடிக்க போயிட்டாருன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு தானே வருவீங்க. இங்கேருந்து செலவழிச்சிட்டு போயிட்டு அப்படி சரி நான் வந்தேன்னு சொல்லிவிடு, நான் யாருன்னு கூட சொல்லாமல் ஒரு பெரியவர் வந்தார்னு இப்படியே சொல்லிட்டு போவாங்க. இது மாதிரி நடக்கும். இந்த சம்பவத்தை நினச்சி பார்த்தாலே இப்படி நடந்து இருக்குமா? அப்போ இது ஏதோ ஒரு இஸ்ராயலிகள் ஏதோ கட்டி விட்டதையும் சேர்த்து கலந்து அடித்து இப்னு அப்பாஸ் சொன்னதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, இதில் முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை இந்த விஷயத்தில். 2வது, இது ஒரு தந்தை மகனை பார்க்க வரும்போது நடக்கிற ஒரு சம்பவமாகவும் இருக்கவில்லை. 3வது இந்த ஒரு பெண் அப்படி பாரதூரமான தப்புலாம் ஒன்றும் செய்யலை. எல்லா பெண்களும் உள்ள மாதிரி வீட்டில் உள்ள குறையை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இவர் கேட்டதுனால எப்படிமா இருக்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் என்னத்தான் இருக்கிறோம் இப்படி தானே பெரும்பாலும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க. அதனால ஒரு ரத்து அப்படி வரும்போது சொல்லலாமா? இப்ராஹிம் நபிக்கு அந்த ரைட் இருக்கா? அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அவர் அந்த கணவனுக்கு தான் ரைட் இருக்குது. அவன் திருப்தி அடைஞ்சான்னா கணவன் மனைவியோடு வாழ்வான். பேருக்குன்னு இடையில என்ன வேலை இருக்குது? ரோடு மனைவி மாற்று, அதை கேட்டிருந்தாலும் மாற்றியும் இருக்கிறார் இப்ராஹிம் நபி. இஸ்மாயில் நபி அந்த மனைவியவருக்கு எந்த ஒரு குறையும் வைக்கலை. அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு அவரோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பேருக்கு மத்தியில் பூசலோ சண்டையோ நடந்த மாதிரி கூட அதில் வரவே இல்லை. கஷ்டத்தை உணர்ந்துருக்கிறாங்கன்னு வருது. அதனால் என்னென்ன அப்போ இதில் உள்ள எந்த விஷயமாவது இஸ்லாத்துக்கு உகந்த மாதிரி இருக்குதா? அதனால் இந்த சம்பவத்தை நம்ம நபிமார்கள் வரலாறுல இதை நானே சொல்லியிருக்கிறேன். நம்ம கட் பண்ணிவிட்டு நான் போடுவாங்க அன்றுமின்றும்பாங்க, அவ்வளோதா அது சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த சரியில்லை. ஆனால் சொல்லியிருந்தாலும் இந்த பல விஷயம் இருக்குது. முதல்ல ரசூலுல்லாவே சம்மந்தப்படலைங்கிறதுல அடிபட்டு போயிடுது ஒன்று. 2வது அவர் பார்க்காம போயிடுது, அதெல்லாம் 2வது விஷயம். 3வது குடும்ப வாழ்க்கையை ரத்து பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அப்படி தந்தை சொன்னாலும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. மனைவி கணவனுக்கு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் தந்தை செஞ்சதுக்காக வேண்டி ஒரு மனைவிக்கு அநியாயம் பண்ணலாமா? இன்னொருத்தர் விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு தந்தை அவருக்குள்ளதை கேட்கட்டேன், கொடுங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறீங்களா, அதை கொடுங்க. இன்னொருத்தர் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு உங்களை அநியாயம் பண்ண சொன்னார்னா அதுக்கு என் தந்தையை சொல்ல நீங்கள் கேட்கணும், தாய் சொல்ல இப்படி கேட்கணும், அடுத்தவருக்கு அநியாயம் பண்ணுறதுல இப்படி கேட்குறது, அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் இதில் சில ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சில சேர்த்து சொல்கிறார்ல, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50% கட்டுக்கதையும் ஒரு 50% உண்மையும் கலந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதில் அந்த கட்டுக்கதையில் உள்ளதான் நீங்கள் சொன்ன அந்த பாட்டு, எந்த பாட்டு? தலைவாசலை மாற்ற சொன்னார் இல்லையா, அது கட்டுக்கதையில் உள்ள அம்சத்தில் வருது. அதனால் வீட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதை நினைக்கணும். அடுத்து யாசிர் அரஃபாத்து தென்காசியிலிருந்து கேட்குறாரு, எனது கேள்வி என்னவென்றால், நான் துணி வியாபாரம் செய்கிறேன். இன்று துணியை விற்றுவிட்டேன் என்றால் 1 மாதம் கழித்து அந்த துணியை எடுத்தவர் துணி கிழிந்து விட்டது, சாயம் போய்விட்டது என்று குறை சொல்கிறார். அதை திருப்பி வாங்கி கொண்டால் இனிமேல் அது பயன்படாது, நஷ்டமாகிவிடும். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு மார்க்க அடிப்படையில் ஏதாவது தீர்ப்பு உள்ளதா என்று கூறவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது மார்க்க அடிப்படையில் உள்ளதை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, பொதுவாக வியாபார ஒழுங்குகள்னு சிலது இருக்கிறது, அது எழுதப்படாத ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கிறது, அதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். அதாவது மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால், நான் ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு விற்கிறேன், ஒருத்தர் வாங்கிட்டார், இது 100 ரூபாங்கிறோம், அவர் சரி 100 ரூபான்னு பேசிட்டார். வாங்கினவர் அந்த இடத்த விட்டு ஒன்றும் நகரலை, அங்கேயே நிற்கிறார். நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன செய்யலாம்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு வேணாங்க, திருப்பி வாங்கிக்கிறேங்க, எனக்கு காசை தாங்க அப்படின்ட்டு கேட்டால் அவருக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் வாங்கிட்டு இடத்த கடந்துட்டாருன்னு வைங்க, கடந்துட்டாருன்னா வியாபாரம் முடிஞ்சு வச்சுக்காத, நீ விற்றுட்டு நான் வாங்கிட்டேன், இப்போ கொண்டாந்து நீ வேணான்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி விற்கிறது மறுபடி அப்படின்னு நம்ம வாங்குறதுக்கு மறுக்கலாம். மார்க்க சட்டத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது நிபந்தனை இல்லாமல் வைக்கிறது. அல் பையானி ஃபில் பில் ஹியார், இது புகாரியில் 2079, 2082, 2108, 2110 இவ்வளோ இடத்துலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அல் பையானி பில் ஹியார், வியாபாரிகள் இருவருக்குமே உரிமை உண்டு. மாலம் எத்தஃபர்ரகா, அவங்க பிரிந்து செல்லுகிற வரை, அதை சேர்ந்துருக்கிற வரைக்கும் விற்றதை நான் வாபஸ் இது விற்றுட்டேன்னா 100 ரூபான்னு பேசிவிட்டேன், இல்லைப்பா வேணாம் வேறு ஆள் கொடுக்குறது, நான் ஒன்று தரல அப்படின்ட்டு வாங்கிக்கிறலாம். அந்த பேச்சுவார்த்தை நடந்து 2 பேரும் பிரியாத வரைக்கும்,
கடையில் நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் என்ன உரிமை இருக்கிறது? விற்றவரும் விற்பனையை கேன்சல் பண்ணலாம், வாங்கினவரும் வாங்கியதை கேன்சல் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா ஒத்துக்கிறோம், நம்ம வாங்கிட்டு என்ன செய்யணும், இல்லை எனக்கு வேணாம், அந்த காசை கொடுத்துருங்கன்னா காசை கொடுத்துடணும். அல்லது இவர் என்ன செய்வார், இல்லைங்க அதை விற்றுட்டாங்க, வேற ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது தப்பாக தந்துட்டேன், ஜாமானை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஜாமானை கொடுத்துடணும். எது வரைக்கும்னா மாலம் எத்தஃபர்ரகா, அது வந்து பிரிகிற வரைக்கும் அந்த உரிமை இருக்குது. அப்போ அந்த இடத்த விட்டு நீங்கிட்டாங்கன்னு சொன்னால் வாங்கினது தான், விற்றது தான் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். இதுக்கு பொதுவான கண்டிஷன். ஆனால் வியாபாரத்தில் வந்து சில நிபந்தனைகளோடு செய்கிற வியாபாரம் இருக்குது. எந்த நிபந்தனை என்று கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹோல்சேல் வியாபாரிகள் பெரிய டீலர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த டீலர்கள்ட்டேருந்து நாங்கள் ஜாமான்லாம் வாங்குகிறோம்னு சொன்னால் அதில் என்ன செய்வோம்னு கேட்டால், அவங்க தந்துட்டு போயிடுறாங்களா, தந்துட்டு போன பொருளில் வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதியோட டேட்டு வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிரும்னு வச்சுக்கிறோங்க. அந்த 1ஆம் தேதி வரைக்கும் எனக்கு விற்கலை. ஜனவரி 5ஆம் தேதி வர்றாரு, யார், எனக்கு சரக்கு போட்டவர் வர்றாரு. வந்தோன்னு நாங்கள் என்ன செய்வோம், இந்தாங்க இந்த 5 ஜாமான் மிச்சமாக இருக்குது, இது டேட்டு முடிஞ்சு போச்சு, இதை எடுத்துட்டு வேறு சாங்கன்னு நாங்கள் கேட்போம், அவர் தருவார். இதெல்லாம் வியாபாரத்தில் ஒழுங்கு சருத்தில் உள்ளது. அதாவது எக்ஸ்பைரி டேட்டுக்கு வந்து ஏன்னா நம்ம வியாபாரத்தில் நாங்கள் சில்லறை வியாபாரிகள், அவன் ஹோல்சேல் கம்பெனிக்காரன் ஏஜெண்டாக இருக்கிறான். நான் வந்து கன்சூமர் கிடையாது, யூஸ் பண்ணுற ஆள் நான் கிடையாது, வாங்கி விற்கிற ஆள் தானே. அது விற்றா தான் நான் வந்து அவனுக்கு காசே கொடுக்கணும். இருந்தாலும் நான் முதல்ல என்ன செய்யறேன், வாங்கி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு பிறகு விற்காமல் என்கிட்ட தேங்கிருச்சின்னு சொன்னால், அது டேட்டு வந்து எக்ஸ்பைரி டேட் ஆனதுன்னு சொன்னால், நாங்கள் யார் எக்ஸ்பைரி டேட்டு சொன்னாலும் நாங்கள் ரிட்டன் நாங்களும் வாங்கிக்கிடுவோம். ஒரு கஸ்டமரை கொண்டு வருவார், எக்ஸ்பைரி டேட்டாக இருக்குன்னு நாங்கன்னு வாங்கிக்கிடுவோம். வாங்கினா எங்களுக்கு பாதிக்காது, நாங்கள் அவன்கிட்ட கொடுத்துருவோம், அவன் வாங்கிக்கிறணும். இது ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எக்ஸ்பைரி டேட்டுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு 100 பொருளை வாங்குகிறோம் ஒரு ஏஜென்ட் இருந்து. நான் ஒரு கடைக்காரன் வாங்குறேன்னு வைங்களேன், அதில் 2 பொருளில் அட்டை பிஞ்சு இருக்குது, டேமேஜாக இருக்குதுன்னு வைங்க. அது 2ஐயும் நாங்கள் எடுத்து வச்சு அடுத்த வாரம் வரும்போது இது 2க்கு வேறு கொடுங்க, டேமேஜ் ரிட்டன் வாங்கிக்கிடுவாங்க. அந்த பொருளை வந்து வியாபாரி இதெல்லாம் வந்துக்கிட்டு விற்றுட்டேன், நான் வாங்கிட்டேன், முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது. வியாபார ஒழுங்குகள்லன்னு சிலது இருக்கிறது. அந்த வியாபார ஒழுங்கு என்பது எல்லாமே ஒரு சருத்து தான், அது ஒரு நிபந்தனை தான். நீ தந்த பொருள் கரெக்டான முறையில் இருந்தால் தான் நான் எடுத்துக்கிறேன், அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் நீ தான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. அல்லது சில பொருளை கொண்டு வருவாங்க, அதில் மேலே அப்படி நாடை படிஞ்சு கெட்டு போன மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன செய்வோம், அடுத்த வாரம் வரும்போது நான் விற்றுட்டேன், நீ வாங்கிட்டேன்னு அவனும் சொல்ல மாட்டான், நாங்களும் சொல்ல மாட்டோம், இந்தா வேறு கொடு, காசை கழிச்சிக்க, இல்லாட்டி வேறு கொடுன்னு கேட்போம். இந்த 5 பொருள் வந்து சரியில்லை, இந்த 5க்கும் காசை கழிச்சிக்கன்னு சொல்லுவோம். இல்லை காசை கழிக்கலைன்னா வேறு புதுசாக ஒரு 5 கொடுன்னு வாங்கிக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து வியாபாரம் முடிஞ்சு போனால் கூட நஷ்டப்படக்கூடாதுங்கிறீங்கல்ல, நஷ்டப்படக்கூடாதுங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த விதிமுறைகள் வியாபாரத்தில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சிலது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ ஜவுளிலாம் இருக்குன்னு வைங்களேன், ஜவுளி வியாபாரத்துலலாம் அதிகமான ஜவுளிகள் வந்து 3 மாதம் 6 மாதத்துக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க. ஏன்னா ஜவுளி உடனே விற்காதுல்ல. ஒருத்தன் வந்து ஜவுளி கடை ஒரு சேலை வியாபாரம் பண்ணுறான்னு சொன்னால், அவன் தயாரிப்பாளர் கொண்டா நம்மள்ட்ட தர்றான்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், உடனே காசு கொடுக்க மாட்டோம், கடன் தான். 6 மாதம் கழித்து 3 மாதம் கழித்து வந்து வாங்கிக்கமோ, ஏன்னாட்டா அது விற்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அந்த மாதிரி உள்ள அதிக டைம் உள்ளதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. 6 மாதத்தில் அவனுக்கு டைம் தந்துடுறதுனால அது வீணாக போனாலும் உன்னே சேர்ந்தது தான், அது வந்து டேமேஜாக போனாலும் உன்னே சேர்ந்தான், இருந்து பார்த்து வாங்கிட்டீங்கள, அதுக்கு ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. அதிக டைம் கொடுத்து எடுக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. அது உனக்கு 6 மாதம் தர்றாங்கல்ல, நீ பணத்தை 6 மாதம் கழிச்சு தானே கொடுக்க போகிற, அதனால விற்றாலும் சரி விற்காட்டாலும் சரி அது உன்னையே சேர்ந்தது தான் என்று அந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை வச்சுருக்கிறாங்க. அதில் வியாபாரத்தில் என்னென்ற எந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது, அதான் அடிப்படை என்னென்னு கேட்டால், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து கன்சூமருக்கு விற்கிறீங்க, ஒரு சேலையை விற்கிறீங்க. சேலை விற்கும்போது என்ன சொல்லி விற்கிறீங்க, நீங்கள் சொல்லி விற்றாலும் சரி சொல்லாட்டாலும் அவன் நினச்சிக்கிட்டு வாங்கினாலும் சரி, இது வந்து ஒரு தரமான ஒரு பொருள், நல்லபடியாக உழைக்கும்னு நினச்சி தானே அவன் வாங்குகிறான். வாங்கிட்டு போய் சாயம் போச்சுன்னு சொன்னால் அவனுக்கு நஷ்டம்தான் ஆகியிருக்குது, உங்களுக்கு நஷ்டமாச்சு. நீங்கள் சொல்கிற சரி தான், உங்களுக்கு விற்க முடியாது, நஷ்டமாயிடுச்சு, ஓகே. இப்போ அவன் வாங்கிட்டு போனான்ல, நீங்கள் வாங்கிட்டு போனது வந்து 1 மாதத்துக்கு கூட தாக்கு பிடிக்கலை, ஒரு சலவைக்கு போட்டவுடனே வெளுத்து போச்சு, வீணாக போச்சு, ஏதாவது பேடாகி போச்சுன்னு வைங்க, அப்போது கொண்டு வர்றான், என்னங்க இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனேன் போச்சுன்னு சொல்கிறான். இப்போ அவனும் நஷ்டப்பட்டு வர்றான். ஆனால் இது வாங்கிட்டால் நீங்கள் நஷ்டப்படுவீங்க, அவனும் நஷ்டப்பட்டு வர்றான், நீங்கள் நஷ்டப்படுவீங்க. அப்போ அப்படி வரக்கூடிய இடத்துல இது கொண்டாந்து தர்றான்னு என்ன செய்கிறது, நீங்கள் வாங்க மறுத்தேல்னு சொன்னால்
அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், இவன் கடையில் இது வாங்காதிய, இவங்க தப்பான தரமற்ற பொருளை தருவாங்க, அதுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கம் உண்டானுச்சுன்னு சொன்னால் உங்களை வியாபாரம் பாதிக்கும். அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜவுளி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வந்து இப்படியெல்லாம் வரும்ல, அதை கருத்தில் கொண்டு ஒரு 100 பொருளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 90 பொருளுக்குரிய விலையாக ஆக்கிருந்ததை 10 கழிச்சிடணும். 10 டேமேஜாக போகும், 10 வீணாக போகும், 10 ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ ஒரு 100 சேலை 100 சேலை ஒரு ரூபா ரேட்டுக்கு 100 சேலை வாங்குறீங்கன்னு வைங்க. அப்போ 100 சேலைக்கு 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க. ஆனால் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னு கேட்டால் 90 சேலைக்கு தான் நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னு எடுத்துக்கிறணும். அப்போ அதனோட அடக்க விலை அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் லாபம் வச்சுக்கிறணும். அப்படி வச்சுன்னு சொன்னால் நீங்கள் விற்கும் பொழுது ஒரு 10 பொருள் இந்த மாதிரி சாயம் போச்சேம்மா, கிழிஞ்சு போச்சேம்மா, என்னத்தையாவது கொண்டுட்டு சொல்லுவாங்க. அதில் கூட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் பேர் தான் கெட்டு போகும். வேணும்னு கொண்டாந்து தருவாங்க, கரெக்டாகவும் தருவாங்க. அதை போட்டு விவகாரமாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா கடையில் சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போடுற 4 பேர் பார்ப்பான், இவங்க தரங்கெட்ட பொருளை விற்கிறாங்கன்னு ஒரு கருத்து உருவாக்கும், கஸ்டமர் கையில் போகும். அதெல்லாம் கருத்தில் ஒன்று என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம சில்லறை வியாபாரம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் வருவதற்கு வாய்ப்புள்ள பொருளாக இருக்கணும். திங்கிறதுலாம் வராது. சீனி வாங்கிட்டு போகிறான், திருப்பி கொண்டாந்து தருவான், சீனி வேலையை செஞ்சிடும். இந்த மாதிரி தயாரிப்பு பொருள்களில் என்ன செய்யும், அந்த தரத்தின்படி இல்லாமல் போயிடும் சில நேரத்தில். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு எவ்வளவுக்கு டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளதை கழிச்சிடணும், இல்லைன்னு வச்சிடணும். நம்ம 100 வாங்கினாலும் 90க்கு தான் இந்த காசு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ₹1 பொருள் 1,4 ரூபா அடக்கம்னு வச்சுக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு இந்த நஷ்டம்லாம் வராது. நீங்கள் தான் அதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. இந்த 10 நஷ்டத்தை வந்து அந்த 90ல் சேர்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ மக்கள்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் எப்போனாலும் திருப்பி கொண்டாந்து என்ன செய்யலாம், வாங்கிக்கிறலான்னு தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிடுவோம், நாங்கள் கேரண்டி தர்றோம், ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அவன் அந்த பொருளை வாங்கிட்டு போய் திருப்பி கொண்டாந்து இருந்தாலும் சரிங்க காசை வாங்கிட்டு போங்கன்னு வாங்கிடுவோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கரெக்ட் பண்ணிட்டீங்க, நஷ்டம் வராது. நஷ்டத்துக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த வியாபார ஒழுங்குகளில் நின்று நீங்கள் அதை சில பிளான்கள் பண்ணணும். வியாபாரம் பண்ணணும் என்ன செய்யணும், அப்படி பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேலைங்கிறது நஷ்டம்தான், அவனுக்கு நஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை யோசிக்கணும்ல, உங்களுக்கு நஷ்டமான மாதிரி காசு கொடுத்து வாங்கினானே அவனுக்கு நஷ்டம் தானே. அப்போ என்ன செய்யணும், இந்த நஷ்டத்தை வந்து முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும், ஐடியா எதிர்பார்த்து 100 விற்றோம்னா ஒரு 10 ரிட்டர்ன் ஆகும். அதனால இது 90க்கு தான் ரேட்டை போட்டு வச்சுக்கிறணும். அப்போ அந்த 10 ரேட்டை வந்து ஒவ்வொரு சேலையிலையும் 10 ரூபா ஏற்றி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவன் ரிட்டர்ன் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் வராது. ரிட்டர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு நஷ்டம் வராது. நஷ்டத்தையும் ஏற்கனவே வேறு மாதிரி அதை சரி பண்ணிட்டீங்க. அந்த மாதிரியான முறையில் நீங்கள் செஞ்சால் ஏன் நஷ்டம் வருது? இது இல்லைன்னா மறுத்து என்ன ஆகும், நீங்கள் சொல்கிறீங்க நம்ம கொடுக்க தேவையில்லைன்னு சட்டம் பேசலாம். சட்டம் பேசினா என்ன ஒன்று சொன்னால் அப்படியும் பேசினாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவனால். வாங்கும்போது கரெக்டாக இருந்துச்சா, வாங்கிட்டியா, போய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு பேசுனீங்கன்னா சட்டம் பேசலாம். ஒரு வியாபாரி சட்டம் பேசக்கூடாது. வியாபாரிங்கிறது கஸ்டமர்கிட்ட வந்து கெட்ட பேர் வராமல் போன வியாபாரத்தினுடைய வெற்றி அதில் தான் இருக்குது. கஸ்டமர் வந்து வெறுத்துடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது, எல்லா வகையிலும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பொருள் ரிட்டர்ன் இருந்தாலும் பேச தைரியமாக வாங்கிக்கிறங்க. ஆனால் அது எப்போ உங்களுக்கு சாத்தியப்படும்னு கேட்டால், உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும், எதில் ரிட்டர்ன் ஆகும்னு தெரிகிறதோ அதுக்காண்டி சீனி அதுல எல்லாம் 10% டேமேஜ்னு சேர்த்துடக்கூடாது. எது அந்த மாதிரி ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. இந்த எலக்ட்ரானிக் பொருள் விற்கிறீங்கன்னு வைங்க, கம்பெனிக்காரன் கேரண்டி கொடுத்துருவான், அது பிரச்சனை வராது. நீங்கள் சைனா பொருள் விற்றீங்கன்னு வைங்க, அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. சைனா பொருளோட எலக்ட்ரானிக் பொருள் விற்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் என்ன செய்வோம், 10னா 100 வாங்கினா 10 வீணாக போயிடும். 90க்கு தான் அந்த காசுன்னு நினச்சி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் வாங்கிட்டு போய் திருப்பி கொண்டாந்து வந்தானே பெசம் வேற ஒன்று கொடுத்துருங்க, எந்த உறுத்தல் இல்லாமல் கொடுக்கலாம். உங்களுக்கு சங்கடம் வராது, அவனுக்கு சங்கடம் வராது, அவனுக்கு இழப்பு வராது. அதை எல்லோரும் அந்த விலையை வந்து அதில் நம்ம நிரந்துடுறோம். அந்த மாதிரியான இந்த சைனா ஐட்டம், இந்த 2ஆம் நம்பர் ஐட்டங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி வரும். முதல் தரமான விஷயங்கள் அது கம்பெனியை ரிட்டர்ன் எடுத்துக்கிடுவான். நீங்கள் வந்து பஜாஜ்லேருந்து ஒன்று வாங்கி வச்சு வேணா போய் கொண்டு வந்தான்னு வைங்களேன், நீங்கள் வாங்கிட்டு அவன்கிட்ட பஜாஜ்லேருந்து நீங்கள் கொடுத்துட போறீங்க, கிராம்ப்டன்லேருந்து நீங்கள் கொடுத்துறீங்க, சாம்சங்கில் கொடுத்துட போகிறீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தால் அது வீணாக போன பொருள், டேமேஜ் ஆன பொருளை வந்து அவன் வாங்கிக்கிடுவான். பெரிய பெரிய நிறுவனம் இல்லாத விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்க மாட்டான். வாங்காட்டி என்ன செய்யணும், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவன் இதெல்லாம் திங்க் பண்ணி வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் பண்ணும்போது அது பிளான்களை வகுக்கும் பொழுது எந்த பொருள் டேமேஜ் ஆகும், டேமேஜ் ஆனால் நம்ம எடுக்கிறதா இல்லையாங்கிற ஒரு பாலிசி எடுத்துடணும். ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது அது சிறந்த ஒரு பாலிசி. ஏன்னா அவன் நிலையிலேருந்து பார்க்கணும். நீங்கள் ஒன்று வாங்கிட்டு போய் ஒன்றுக்கு உதவலைன்னா எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி அவனுக்கு கோவப்படுவானா இல்லையா? அப்போ அதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் உங்களுடைய வியாபார பாலிசியை மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு நஷ்டம் வராது.
அதனால் நீங்கள் பேசலான்னா கொடுத்தா ஆகணும். ஆனால் இனி அப்படி செய்யுங்க. நஷ்டம் வருதுங்கிறீங்கள, நஷ்டம் வராமல் அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். வியாபாரத்தில் என்ன செய்யுங்க, நஷ்டம் வராமல் சின்னதாக ஒரு விலையை ஏற்றி வச்சுட்டு அது எவ்வளோ 10% எப்படியும் அந்த மாதிரி போகும், ரிட்டர்ன் ஆகும், சாயம் போயிடும். சில ரிட்டனே வராட்டா கூட அது தேங்கிடும், கெட துணியாக போயிடும். 100 சேலை வாங்கினீங்கன்னா 90 தான் விற்கும். 10 இது எவனுமே பார்த்து எவனுக்கும் பிடிக்காது, அப்படியே கடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் குவித்து வைத்து அந்த கிலோ இவ்வளோன்னு இப்போ விற்க வேண்டியதான், வழங்குதா? அதனால அதெல்லாம் வீணாக போன மாதிரி கணக்கு தான். அதனால என்ன செய்யணும், இதெல்லாம் ஒன்றுலையும் கணக்கிட்டு வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் பண்ணும் பொழுது நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, வாங்குறவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அந்த பேலன்ஸில் கொண்டு போனீங்கன்னா தான் சரியாக வரும். கீழ்காணும் வசனத்திற்கு யாசிராரை பார்த்து தென்காசி, கீழ்காணும் வசனத்திற்கு விளக்கம் தரவும். கீழ்காணும் வசனம் என்னன்னு கேட்டால் தமிழ் போட்டிருக்கார். நபியே, தன் இச்சையை தான் வணங்கும் தெய்வமாக எடுத்துக்கொண்ட ஒருவனை நீ கவனித்தீரா? அவனுக்கு போதுமான கல்வி இருந்தும் அவனது பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனை தவறான வழியில் விட்டுவிட்டான். அவனுடைய செவியின் மீதும் உள்ளத்தின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். அவனுடைய பார்வையின் மீதும் திரையை அமைத்து விட்டான். அல்லாஹ் இவ்வாறு செய்த பின்னர் அவனை யாரால் தான் நேரான வழியில் செலுத்த முடியும்? நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி 45-23 வசனத்தை போட்டுவிட்டு என்ன செய்கிறார்னு கேட்டால், மனிதர்கள் அனைவரும் மனோ இச்சையின் தூண்டுதலினாலே பாவம் செய்கின்றனர். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இணை வைப்பை தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவேன் என்று. இந்த வசனத்தின் 45-23 வசனத்தின் கருத்துப்படி எந்த பாவம் செய்தாலும் இறைவனுக்கு இணை வைத்ததான எடுத்துக்கொள்ள முடியும், 2 முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இணை வைத்ததை தவிர மற்றதுக்கு மன்னிப்பு இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆனில் பல 2 இடங்களில் சொல்லி காட்டுறான். அதை தனியாக எடுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த வசனத்தில் என்ன வருதுன்னா, மனோ இச்சையை அவன் கடவுளாக்கி கொண்டானோ அவனை அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு இங்கே வருது. அப்போ எந்த ஒன்றை செஞ்சாலும் மனோ இச்சைப்படி தான் நம்ம செய்கிறோம். சிறுக்கு மட்டுமா, எதை செஞ்சாலும் ஒரு பீடி குடித்தா கூட மனோ இச்சைப்படி தான் ஒருத்தர் பீடி குடிக்கிறான். அப்போ எந்த தவறை செஞ்சாலும் மனோ இச்சைப்படி தான் நம்ம பாவம் செய்கிறோம். மனோ இச்சைப்படி உள்ளவனுக்கு மன்னிப்பு இல்லைங்கிற மாதிரி இதில் வருது. சிறுக்குக்கு தானே அது மன்னிப்பு இல்லைன்னு சொல்ல முடியும், மற்றதுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு தானே. இங்கே மனோ இச்சைப்படி என்ன செஞ்சாலும் மன்னிப்பு இல்லைங்கிற மாதிரி கருத்து வருது. 45-23 வசனம் அதுக்கு முரணாக இருக்குதுங்கிற மாதிரி. அதாவது அதில் அந்த வசனத்தை நம்ம நல்லா விளங்கிட்டோம்னு சொன்னால் 45-23 எப்படி வருது, முழுசாக தொடர்ச்சியாக நீ பார்க்கணும். 23 பார்க்கணும், 24 பார்க்கணும், 25 பார்க்கணும், 26 பார்க்கணும். ஏன்னா அத்தனை விஷயங்களும் ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள விஷயங்கள். இங்கே 26 அது முடியுது அந்த டாப்பிக்கு. 23 ஆரம்பிக்கிறது. அதாவது 45-23 இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. 24 அதுக்கு தொடர்ச்சி இருக்கிறது, 25 தொடர்ச்சி இருக்கிறது, 26 தொடர்ச்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் வேறு கருத்துக்கு மாறுது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சந்தேகத்துக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அஃபராய்த்த மணித்தகத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய கடவுளாக மனோ இச்சை ஏற்படுத்தி கொண்டானே அவனை கவனித்தீரா? வா அல்லல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் என்ன செய்தான், தெரிந்தே அவனை வழிகெடுத்து விட்டான். ஓ ஹத்தம் அலா சம்இஹி, அவனுடைய செவி. அது தப்பாக நீ மொழிபெயர்ப்பு அனுப்பியிருக்கிறீங்க, அந்த மொழிபெயர்ப்பு தப்பு. நம்ம மொழிபெயர்ப்பு எப்படி அமைச்சர், நம்ம மொழிபெயர்ப்பு நான் படிக்கட்டுமா? தனது மனோ இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா? தெரிந்தே அவனை அல்லாஹ் வழிகெடுத்தான், அல்லாஹ் வேணும்னு தான் அவனை வழிகெடுத்தான் என்று இதில் மூலத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் போட்ட மொழிபெயர்ப்பில் என்ன மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால், அவனுக்கு போதுமான கல்வி இருந்தும் அல்லாஹ் வழிகெடுத்துட்டான்னு வருது. அல்லாஹ் அலா இல்மின், இல்மோட தாண்டா உன்னை வழிகெடுத்தேன்னு அல்லாஹ் சொல்கிறான். மொழிபெயர்த்தம் கட்டி போட்டிருக்கிறான்டா, அவனுக்கு இல்மை கொடுத்து வழிகெடுத்துறதாக அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த அர்த்தத்தை தான் எனக்கு எடுத்து காப்பி பண்ணி அனுப்பியிருக்கிறீங்க. அந்த அர்த்தமே தப்பு. அவங்க எந்த தர்ஜமாவில் எடுத்தீங்கன்னு தெரியல. அது அர்த்தம் எப்படி வரும்னு கேட்டால், தனது மனோ இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா? தெரிந்து அவனை அல்லாஹ் வழிகெடுத்தான். வேணும் தெரியாமலாம் கெடுக்கல, இவன் அதுக்கு தகுதியான ஆள் தான் நினச்சி அல்லாஹ் தான் வழிகெடுத்தான். அவனது செவியிலும் உள்ளத்திலும் முத்திரையிட்டான், அவனது பார்வையின் மீது மூடிய அமைத்தான். அல்லாஹ்வுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டுபவன் யார், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு அதில் வருகிறது. இதில் வெறுமனே மனோ இச்சைக்கு மட்டும் உள்ள விஷயமா சொல்லப்படலை. செவியில் முத்திரை, உள்ளத்தில் முத்திரை, பார்வையில் மூடி, இது எல்லாமே காஃபிற்கு உள்ள ஒரு தன்மை. இது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செவியில் முத்திரையிட்டான்னு சொன்னால் எந்த நல்லதும் உள்ளக போகாதுன்னு அர்த்தம். அவனுடைய உள்ளத்தில் முத்திரையிட்டான்னு சொன்னால் எதுவும் உள்ளத்தில் இறங்காதுன்னு அர்த்தம், நல்லதே வராதுன்னு அர்த்தம். அது மாதிரி பார்வைக்கு ஒரு திரையை போட்டான்னு சொன்னால் எந்த ஒன்றும் அவன் பார்வைக்கு படாதுன்னு அர்த்தம். எந்த நல்லதையும் பார்க்க மாட்டான், எந்த நல்லதையும் கேட்க மாட்டான், எந்த நல்லதையும் சிந்திக்க மாட்டான். இப்படி 3 வகையான தடையை நம்ம ஏற்படுத்திட்டோமே, இவனுக்கு வழிகாட்டுறவன் யார் அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ அம்சமும் சேர்ந்து இருந்துச்சின்னு சொன்னால் அவன் காஃபிராவும் முஷ்ரிக்காக தானே இருப்பான்.
சும்மா மன இச்சைப்படி சின்ன சின்ன தப்பு செய்கிறவன குறிப்பிடல. சின்ன சின்ன தப்பு செய்கிறவனுக்கெல்லாம் உள்ளத்தில் சீலா வைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் சின்னதாக ஒரு பொய் சொல்கிறான், ஒருத்தன் பொய் சொன்ன உடனே இவன் பாவம் செஞ்சுட்டான், மன இச்சைப்படி தான் பொய் சொல்கிறான். அப்போ இவன் உள்ளத்தில் சீல் வச்சாச்சு, இவனுடைய வாயிலையும் சீல் வச்சாச்சு, இவனுடைய காதலையும் சீல் வச்சாச்சுன்னு சொல்லுவோமா? இவன் முத்திரையிடப்பட்டவனில் இவன் வருவானா? முத்திரையிடப்பட்டவனே யார் வருவான்? டோட்டலாகவே இஸ்லாமே வேணான்னு போனவனுக்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும். இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனோ இச்சைப்படி கடவுளாக்கினவன் சொல்லிட்டு அந்த தொடர்ச்சியாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனது செவியிலையும் அல்லாஹ் முத்திரையிட்டான், உள்ளத்திலையும் முத்திரையிட்டான், பார்வையிலையும் ஒரு மூடி அமைத்தான். இவ்வளவும் செஞ்ச பிறகு அவனுக்கு யார் வழிகாட்டுவான்னு கேட்குறான். அப்போ இவ்வளவும் ஒருத்தனுக்கு செய்யப்படுதல் என்ன அர்த்தம்னு கேட்டால், டோட்டலாக நாசமாக போயிட்டான்னு அர்த்தம். அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மேலும் சொல்கிறான், இவங்க என்ன இந்த யாரை பற்றி பேசப்படுதோ அவனுடைய தன்மையை மேலும் அல்ல வர்ணிக்கிறான். காலு அவங்க சொல்லுகிறாங்க, மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த உலக வாழ்க்கை தவிர வாழ்க்கையெல்லாம் கிடையாது. நமூத்துவன் ஹையா, வாழ்கிறோம் சாவுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு கதை. அல்லாவெல்லாம் கிடையாது, திரும்பி எழுப்புறலாம் கிடையாது. அம்மா யுகுலிக்குனா இல்லை தகவல், காலம் தான் நம்மளை மௌத்தாக்குது, கடவுள் மௌத்தாக்குறது இல்லை. அதுக்குரிய டைம் வந்தோம் நம்ம மௌத்தாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ இவன் யாராக இருக்கான்? மறுமையை நம்பாதானா இருக்கிறான். சின்ன சின்ன பாவம் செய்கிறவனை பற்றி இது பேசலை. நீங்கள் சொன்னதுக்கு அடுத்த வசனம், அதன் தொடர்ச்சியாக உள்ள வசனம் தான். அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒய்தா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், அவங்களுக்கு தெளிவான சான்றுகள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டப்பட்டால், மாக்கான ஹுஜ்ஜத்தும் இல்லா அன் காலு து பியாபாயினா இன்குந்தும் சாதிக்கேன், ஏதாவது இந்த மாதிரி அல்லாஹ் திரும்ப எழுப்புவான்னு சொன்னால் என்ன செய்வாங்களாம்? திரும்ப எழுப்புவான்ல, எங்கள் வாப்பா கூட்டிகிட்டு வா, எழுப்பி கூட்டு வா பார்ப்போங்கிறாங்க. எங்கள் தாத்தா மூத்தா போயிட்டாரு, அவரை கொண்டுட்டு வா பார்ப்போங்கிறாங்க. திரும்ப அல்லாஹ் எழுப்புவான்னு சொல்லப்படுமையானால், ஏற்கனவே செத்து போன ஆட்களை எல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் கொண்டாந்து முன்னாடி காட்டு, அப்போ நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான்னு நம்புகிறேங்கிறான். அப்போ மறுமையின் மீது கடும் வெறுப்பு உள்ளவனாக இருக்கிறான். இவன் சாதாரண மனோ இச்சைப்படி சிறு பாவம் செய்தவனை பற்றி இந்த வசனம் பேசவே இல்லை. அதே மாதிரி அதுக்கு எல்லாம் பதில் சொல்கிறான், குலில்லாஹு யுஹிக்கும் சும்மா இமீத்துக்கும், அல்லா தான் அவங்கள உயிராக்கினா பிறகு மரணிக்க செய்வான், சும்மா எஜ்மவுக்கும் இல்லா யோமில் கியாமா, கியாம நாளில் உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்குவான்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறான். அதனால இதில் சொல்லப்பட்டவன் மனோ இச்சையை கடவுளாக்கினவன் என்று சொன்னவன் யாருன்னு கேட்டால், மனோ இச்சையை கடவுளாக்கி உள்ளத்துலேயும் சீல் வச்சு, கண்ணுக்கும் திரை போட்டு, காதுக்கும் சீல் வச்சு, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை தர வாழ்க்கையே கிடையாது, திரும்ப எழுப்புதல் கிடையாது, நல்லா எங்களை மூத்தாக்குற, நாங்களாக தான் மூத்தா போகிறோம் என்றெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஆட்களை பற்றி பேசக்கூடிய வசனம். இவனுக்கு எப்படி நேர்வழி காட்ட முடியும்? இவன்கிட்ட செருக்கு உள்பட எல்லாமே வந்துருமே, இணை கற்பித்தல் உள்பட எல்லாமே வந்துடும். அதனால் முழுசாக பார்த்தா அதில் ஒரு குழப்பமும் இல்லை. இப்ராஹிம் சென்னை, என்னுடைய தாயின் தந்தையும், அதாவது அம்மாவுடைய வாப்பா, தாயின் தந்தையும் தாயும் இறந்து விட்டனர். இவர் அம்மாவும் மூத்தா போயிட்டாங்க, அம்மாவுடைய வாப்பாவும் மூத்தா போயிட்டார். என் தாயையும் சேர்த்து மொத்தம் 5 பேர். யாருக்கு? அந்த தாத்தாவுக்கு 5 பேர். ஒரு மகன் மற்றும் 4 மகள்கள், 5வரும் உயிருடன் உள்ளனர். அதாவது இவர் என்ன சொல்கிறார், என்னுடைய தாயின் தந்தையும் தாயும் இறந்து விட்டனர். சரி, இப்போ சொத்துக்குள்ளே யாருன்னு பார்ப்பாங்க, அது கேள்வி பண்ணுறார். தாத்தாவிற்கு சில கடைகளும் உண்டு. இது சொத்து தாத்தா சொத்து. அப்போ ஒரு ஆம்பளன்னு வச்சுக்கிறோம். தாத்தாவுக்கு சில கடைகளும் 2 வீடுகளும் உள்ளன. அவர் உயிருடன் உள்ள போதே மகனுக்கு அனைத்து கடைகளும் எழுதி வைத்து விட்டார். தாத்தாக்காரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மகனுக்கே இல்லை, ஒரு மகன் 4 மகள்களா? ஆமாம், ஒரு மகன் 4 மகள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு மகனுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சு விட்டார். 4 பிள்ளைகளுக்கு ஒன்று எழுதி வைக்கலை. பின்னாளில் மகள்களுக்கு கிடைக்க வேண்டுமென வீடுகளை பாட்டியின் பேரில் எழுதி வச்சார். புரிந்து கொண்ட வகையில் சொல்வதாக இருந்தால், ஒரு ஆள் இறந்துட்டார், சரியா? அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைக்கு எல்லாத்தையும் வீடு கடையெல்லாம் எழுதி வச்சுட்டார். பொம்பளை பிள்ளைக்கு வீடுகளை கொடுக்க நினைக்கிறார். அதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய பாட்டின்னு போட்டிருக்கேன், பாட்டினா பொண்டாட்டிக்கு எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவிக்கு என்னஞ்சிட்டார், அவருக்கு மனைவியாக தான் வருவாங்களே, பாட்டிக்கு எழுதுனாருன்னு வராது. அவருடைய மனைவிக்கு என்னஞ்சிட்டாருன்னா மற்ற சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டார், வீடுகளை கிடைக்கட்டுமே எழுதி வச்சுட்டார். இப்போ இந்த மகன் இருக்கார்ல, அவர் 2 வீட்டில், ஒரு வீட்டில் வசித்து கொண்டு இன்னொரு வீட்டு வாடகை அனுபவிக்கிறார். இந்த பொம்பளை பிள்ளைகள் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா இந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்கன்னு வழங்குதா? இப்போ என்ன செய்யறேன்னு கேட்குறாரு. சகோதரர்கள் பங்கு கேட்டிங்கன்னா தலைக்கு 3 லட்சம் தருவதாக சொல்லுகிறார். சரி, இது புரிந்து கொண்டார் இப்பெல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் போட்டு உறவு முறை குழப்பி இருக்கிறதுனால தாத்தா பாட்டி யார் என்னென்னு புரிந்து கொள்வதற்கு சிரமமான முறையில் உங்கள் கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் புரிந்து கொண்ட விஷயத்தில் என்னென்னு கேட்டால், ஒருவர் தனது தன்னுடைய கடைகளை மகனுக்கு எழுதிட்டார். இது ஓகேயா? மகனுக்கு எழுதிட்டார்னு சொன்னால் அதில் யாருக்கும் பங்கு கிடையாது. ஒரு சொத்தை மகனுக்கு எழுதி மகளுக்கு எழுதாமல் விட்டார்னு சொன்னால் அந்த மகன் தான் அனைத்துக்கும் உரிமையாளர்.
அவர் ஏன் எழுதினாலும் அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர் எழுதிட்டார். சட்டத்தின்படி என்னென்ற இஸ்லாமிய சட்டப்படியும் சரி, உலகத்தில் உள்ள சட்டத்தின் பிரகாரமும் அந்த மகனுக்கு எழுதப்பட்ட சொத்து மகனுக்கு தான் சேரும், அதில் உரிமை இல்லை. அதுக்கடுத்து மனைவி பேரில் வந்து வீடு எழுதி வச்சுருந்தார்ல, இப்போ மனைவி இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த மகன் வந்து அதையும் கையில் வச்சுக்கிட்டார். 2 வீட்டையும் அவர் தான் அனுபவிக்கிறார். பொம்பளை பிள்ளை தரமாட்டேங்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதில் உரிமை வரும். அந்த தாயுடைய சொத்தில் வந்து தாயாக தான் வருவாங்க. பாட்டிங்கிறீங்க, உங்களுக்கு தான் பாட்டின்னு நினைக்கிறேன். அந்த அவங்களுக்கு வந்து தாயாக தான் வருவாங்க. நான் அந்த இறந்து போனார் அவருடைய மனைவி, அந்த மனைவி பேரில் உள்ள சொத்தை வந்து இந்த மகன்கார் வைத்து கொண்டு 4 பொம்பளை பிள்ளையும் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறீங்க. அப்படி சொல்ல ஒரு ரைட்டு கிடையாது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அந்த சொத்துக்களை வந்து அந்த வீடு இருக்குல்ல, 2 வீடு தானே இருக்குங்கிறீங்க, அந்த 2 வீட்டுக்கும் ஒரு மதிப்பை போடணும். மதிப்பை போட்டு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு என்ற வகையிலையும் பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்குங்கிற வகையிலையும் 6 பங்காக அதை பிரிக்க வேண்டும். 6 பங்காக பிரித்து 6ல் 1 ஒரு மகளுக்கு, இன்னொரு 1 ஒரு மகளுக்கு, இன்னொரு 1 ஒரு மகளுக்கு, இன்னொரு 1 ஒரு மகளுக்கு, இன்னொரு அந்த 2 வந்து மகனுக்கு, அப்படின்ற மாதிரி 6 பங்காக பிரித்து 6ல் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு தலா 1 என்றும் ஆம்பளை பிள்ளைக்கு 2 என்றும் அந்த 6ஐ பிரித்து கொள்ள வேண்டும். இது சட்டம். அந்த அடிப்படையில் அந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கு என்ன பங்கு வருது, 6ல் 1 தான் வருது. அவர் அதை கணக்கு பண்ணி தான் அந்த 70 லட்ச ரூபாங்கிறீங்கல்ல, 70 லட்ச ரூபா கணக்கில் பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய்க்கு 6 போட்டால் எவ்வளோ வரும்? 12 ரூபா வருமா? 12 ரூபா, 72 ரூபா வச்சுக்கிடுவோம். 12,000 ரூபா 70 லட்சம்னா 12 லட்சம் வரும். 70 லட்சத்துடைய மதிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் 12 லட்சம் வரும் ஆச்சா. அப்போ இந்த 12 லட்சத்தில் வந்து ஆம்பளையாக இருக்கிற ஒரு மகன் 24 லட்சத்தை ஒரு எடுத்துக்கிற வேண்டியதான். ஒவ்வொரு சகோதரிக்கும் 12 லட்சம் கொடுக்கணும், ஒரு பங்கை கொடுத்துடணும். ஆனால் 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லுவது வந்து அது மதிப்பு போடுவதில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். சுமார் 70 லட்சம் இருக்குங்கிறீங்க, ஒருவேளை அவளுக்கு போகாமல் கூட இருக்கலாம். அது அங்கே உள்ள நடுநிலையாக ஆட்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வீட்டுக்கு ஒரு மதிப்பை போட்டு 70 இருக்கலாம். நீ அவர் சொல்கிறபடி ஆளுக்கு 3 தர்றேங்கிறாரு, 3 தர்றாருன்னு சொன்னால் நான் 3 12 லட்சமாச்சு. அவருடைய பங்கு ஒரு 2 பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 18 லட்சம் ஆகும். அவர் 18 லட்சம் மதிப்பு போடுறார். 18 லட்சம் மதிப்பு போட்டு வந்து அதில் அவருக்கு வந்து 2 மடங்குங்கிற வகையில் 6 லட்சமும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 3 லட்சம்னு சொன்னாரே. ஆனால் ரொம்ப வீட்டுக்கு மதிப்பு குறைவாக போடுறார். ஆனால் அதே நேரத்தில் தர மறுத்தாருன்னு வைங்க, நீங்கள் அந்த பொருளை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம், அவர் வாடகை வாங்காமல் தடுக்கலாம், விற்கிறதுக்கு உங்கள் கையெழுத்து இல்லாமல் விற்க முடியாது. அது மாதிரிலாம் உங்கள் இந்த வாரிசுகள் பொம்பளை பிள்ளை கையிலையும் இப்படி இருக்கிறது. அதனால் அது முறைப்படி அதை வாங்குறதுக்கு நான் செய்யலாம், ஜமாத்து நடவடிக்கை, ஜமாத்துகளில் கூப்பிட்டு பேசலாம், அப்படி செஞ்சுக்கிடலாம். ஆனால் அதனுடைய மதிப்பு ஒரு 20 லட்சமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆளுக்கு 3 லட்சம் தருவேன்னு சொல்லுவது கரெக்டாக தான் இருக்கிறது. அதன் மதிப்பு 70 லட்சமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும், 10லேருந்து 12 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும். அப்போ தான் சரியாக வரும். முகமது அலி சவுதியிலேருந்து கேட்டிருக்காரு, போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் போட்டுள்ளோம். குறிப்பிட்ட கால முதிர்ச்சி அடைந்தவுடன் நாம் போட்ட பணத்துடன் வட்டியும் சேர்த்து தருவார்கள், இடையில் எடுக்க முடியாது. இதில் வட்டி எடுக்க மாட்டேன் என்று உறுதியுடன் பணம் போடலாமா? கையில் வைத்திருந்தால் செலவாகிவிடும் என்பதற்காக இப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு. இவர் கேட்டது வந்து லைஃப் இன்சூரன்ஸை பற்றி தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸில் மட்டும்தான் அந்த பணத்தை திருப்பி தர்றதுங்கிற பேச்சு வரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா பணம் திருப்பி வராது. ஒரு வருஷத்தில் நோய் வந்தால் நோய் சிகிச்சை பண்ணுவான், நோய் வரலன்னா அவன் எடுத்துக்கிடுவான். வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் தருவான். விபத்து ஏற்படலைன்னா நீங்கள் கட்டின பணம் அவனுக்கு சொந்தமாயிரும். உங்களுக்கு ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் என்பது வந்து லைஃப் இன்சூரன்ஸ்னு அந்த ஒரு வகையில் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்க, அதில் என்ன செய்வான்னு கேட்டால் நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல, நம்ம மாதம் மாதம் ஒரு ப்ரீமியம்னு கட்ட சொல்லுவான். 20 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதை டிவைட் பண்ணி மாதம் மாதம் எவ்வளோ கட்டு, 50 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா மாதம் எவ்வளோ கட்டுன்னு ஒரு தொகையை நிர்ணயிப்பான். அந்த தொகையை நம்ம கட்டிட்டு வர்றோமா, கட்டிட்டு வர அந்த தொகைக்கு வந்து அவன் வட்டி போட்டுகிட்டே வருவான். நம்ம ஒரு மாதம் 10,000 ரூபா கட்டணும்னு சொன்னால் 10,000 ரூபாய் வரவு வச்சுக்கிறோம், அந்த 10,000த்துக்கு வட்டியும் வரவு வச்சுக்கிறோம். அது அடுத்த மாதம் வரும்போது அடுத்த மாதத்துக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு டீம் போடுவான். அதுக்கு அடுத்த மாதம் வரும்போது அந்த மாதத்துக்குரிய வட்டியும் அதை சேர்ப்பான். அப்போ வட்டி என்ன செய்யும், அந்தந்த மாதம் வரும் பொழுது நம்முடைய தொகைகளுக்குரிய வட்டி என்ன செய்யும், அதிகரிச்சுக்கிட்டே வரும். இப்படி இருக்கும். கடைசி முதிர்ச்சி அடைஞ்சு வரும் பொழுது நம்ம செத்துட்டோம்னா இடை முழுசாக தந்துடுவான். உசுரோடு இருந்தோம்னு சொன்னால் கட்டினதை நம்ம வாங்கிக்கலாம், வட்டியோட ப்ளஸ் வட்டியோட. 20 லட்ச ரூபா கட்டி முடிச்சுக்கிட்டா 30 லட்ச ரூபா தருவான். நீங்கள் கட்டின 20 லட்சம் தான். ஆனால் 30 லட்ச ரூபா தரும். மூத்தா போயிட்டீங்கன்னு சொன்னால் இடையில மூத்தா போனாலுமே அந்த தொகை வந்துடும். முழுசாக கட்டணுங்கிற ஒரு அவசியம் வராது. இதுக்கு பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸ். இதுவே தப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னு கேட்டால், நம்முடைய பணம் அவன்கிட்ட சேமிக்கப்படுது, சேமிக்கிறதுக்கு வட்டி போடுறான், வட்டியோட நமக்கு தர்றான். வட்டி இல்லாமல் வாங்குறதுல சட்டம் இல்லை, ஏதாவது குழப்பம் பண்ணி விட்ருவாங்க. அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால லைஃப் இன்சூரன்ஸை தவிர மற்ற இன்சூரன்ஸ் எது வேண்டாலும் நீங்கள் சேரலாம் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து
லைஃப் இன்சூரன்ஸ் சேர்ந்துட்டீங்க. இதில் வந்து வட்டி நீங்கள் எடுக்க நியத்து இல்லாட்டா கூட வட்டியை நீங்கள் எடுத்து ஆகணுன்னு தான் நிர்பந்தம் வரும். மொத்தத்துக்கு தான் கையெழுத்து போட சொல்லுவான். அப்படி வரும்போது நீங்கள் வட்டியை வாங்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும். அது என்னன்னு நீங்கள் சட்டப்படி பார்த்துக்கிறங்க. அது போக வந்து அசலை மட்டும் நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும், நீங்கள் வந்து அந்த சேமிப்புக்கு தான் இதை செய்கிறேங்கிறிய. காசாக வச்சுருந்தா செலவாயிரும்னு. ஆனால் அது சேமிக்கிறதுக்கு இது சரியான முறை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபாய் இப்போ பேங்கில் போட்டு வச்சேன்னு வைங்க. 5 வருஷம் கழிச்சு அதை எடுத்தீங்கன்னு வைங்க, வட்டி இல்லாமல் 10 ரூபாய்க்கு 10 லட்சத்துக்கு 10 லட்சம் தருவான். ஆனால் நீங்கள் போட்ட 10 லட்சத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி 50 லட்சம். நீங்கள் எடுக்கிற 10 லட்சம்ங்கிறது அதில் 20% தான். 80 லாஸ் ஆகுது. நம்பர் 10 லட்சம் வந்துடும். இந்த 10 லட்சத்துக்கு வந்து அந்த 10 லட்சத்துக்கு வாங்கின ஜாமான் வாங்க முடியுமா? நீங்கள் பேங்கில் போட்டு வச்சிங்கல்ல, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு இடம் வாங்க முடியுமோ, ஒரு நகை வாங்க முடியுமோ, அவ்வளவு நகையை இன்றைக்கி அவன் தரப்போகிறான்ல 5 வருஷம் கழிச்சு, அந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் வாங்க இயலுமா? வாங்க இயலாது. அன்றைக்கி வந்து வாங்கினதில் 5ல் 1 தான் அவங்களுக்கு வாங்க முடியும். அந்தளவுக்கு மதிப்பு குறைஞ்சி போயிடும். அப்போ சேமிப்பை கருத்தில் கொண்டு போடுறேங்கிறீங்கல்ல, இது அறிவார்ந்த முறை கிடையாது. சேமிக்கிற சரியான முறை என்னன்னு கேட்டால், தங்கமாக வாங்கி சேமிப்பது தான் சரியான முறை. நீங்கள் காசாக சேமிப்பதை விட 1 லட்ச ரூபா வந்துச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு தங்கத்தில் ஒரு நாணயம் அல்லது பிஸ்கெட்டு ஏதாவது ஒன்று 22 கேரட்டாக இல்லாமல் 24 பியூர் தங்கம் இருக்குல்ல, அது மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு கூட. நீங்கள் வாங்கி வச்சதுக்கு விட ஜாஸ்தியான மதிப்போடு உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக நினச்ச உடனே காசாக்கிடலாம். செய்கூலி சேதாரம் பேச்செல்லாம் வராது. சேமிக்க நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இதில் போய் சேர்த்துலாம் வைக்க தேவையில்லை. அவன் பேருக்கு வட்டி அவன் சேர்த்துறானே, வட்டியை சேர்த்தந்தா கூட நீங்கள் போட்ட மதிப்பை விட கம்மியாக தான் தருவான். நீங்கள் 10 ரூபா போடுறீங்க, 20 ரூபா உங்களுக்கு தருவான். ஆனால் உண்மையில் நீங்கள் அன்றைக்கி போட்ட 10 ரூபாயோட மதிப்பு 50 ரூபா. 50 ரூபா மதிப்புள்ள 10 ரூபாய் நீங்கள் போட்டிருக்கிறீங்க, அவன் உங்களுக்கு 20 ரூபா தர்றான். 10 ரூபா வட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வட்டி சேர்த்தா கூட மேற்கொண்டு போகிற நஷ்டம் வருது. அதனால இந்த சேமிப்புக்காக போடுறோம் என்ற ஒரு விஷயம் வந்து அறிவற்ற ஒரு செயல் தான் அது. நீங்கள் சேமிக்கிறது போய் நுழைஞ்சிட்டீங்க, அது முடிகிற வரைக்கும் செஞ்சு போனீங்க, அது ஒரு விஷயம். ஹராமானதில் அக்ரிமெண்ட் போட்டாலும் நிறைவேற்றி ஆகணும். அது ஏற்கனவே விலக்கி இருக்கிறோம். ஆனாலும் புதுசாக உள்ளவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், சேமிக்க ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பேங்கில் வச்சா நம்ம பாதுகாப்பாக இருக்கேன், அதுபோல் பேங்க் திவால் ஆயிடுச்சுன்றாங்க. ஒன்றுமே கிடைக்காது. இன்சூரன்ஸு காசு தான் கிடைக்கும். 1 லட்ச ரூபா கிடைக்கும். 50 லட்ச ரூபா போட்டு வச்சதாலும் சரி, பேங்க் திவாலானா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தருவாங்க. அந்த இன்சூரன்ஸு காசுன்னு சொல்லி அவ்வளோதான் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும். அதனால் நீங்கள் வந்து பேங்க் திவாலாச்சுன்னு சொன்னாட்டா என்ன செய்வீங்க? அவர் ஒரு நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் உங்கள் இதில் என்ன செய்யுங்க, வீட்டில் நகை நட்டு மாதிரி இல்லாமல் பிஸ்கெட் இந்த காயின்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கி வைத்து கொண்டீர்கள்னு சொன்னால், அதை காயின்ஸாக இருக்கும் அவசரப்பட்டு எடுக்கவும் மாட்டோம்ல, அது ஒரு சேமிப்பாக தான் இருக்கும். அப்படி வழிமுறை. எனது கேள்வி என்னவென்றால், 0% இஎம்ஐ பொருள் வாங்குவது கூடுமா கூடாதா? நீங்கள் ஒரு தடவை பேசும்போது இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர்கள் சர்வீஸ் செய்வதற்கான சர்வீஸ் சார்ஜ் தான் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. ஆனால் நான் வாங்கும் பொருள் மற்ற கடையை விட இங்கு மலிவாகவும் உள்ளது, பொருள் மீது அதிக பணம் கிடையாது, ஆனால் இஎம்ஐ என்று சொல்லி டாக்குமெண்ட் சார்ஜ் 1000 அல்லது 1500 வாங்குகிறார்கள். நீங்கள் சர்வீஸ் என்று சொன்னீர்கள், ஆனால் சில உலமாக்கள் தவறு, பேங்க் என்பது வட்டி தான் என்று கூறுகிறார்கள். என்ன அப்படின்னு சொல்கிறார் மூசா ஆலந்தூர். இதில் வந்துங்க அவர் கூறுறார் இவர் கூறலாம் விட்டுருங்க. சர்வீஸ் சார்ஜ் நெசமான சர்வீஸ் சார்ஜாக வட்டியா? வட்டின்னு சொன்னால் அது வந்து ரிப்பீட் இருக்கும். வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வாங்கிட்டு விட மாட்டான் வட்டியை. வழங்குதா? 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி போட்டான்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு வட்டி போடுவான், அடுத்த மாதத்துக்கு வட்டி போடுவான், அடுத்த மாதத்துக்கு வட்டி போடுவான், 10 மாதத்துக்கு பிறகு வட்டி போடுவான், 20 மாதத்துக்கு பிறகு 20 மாதத்துக்கு வட்டி போடுவான். வட்டி என்பது வந்து அது பல்கி பெருகி கொண்டே வரக்கூடியதுக்கு பேர் தான் வட்டி. சர்வீஸ் சார்ஜுங்கிறது வந்து ஒன்ஸ் ஒரு வேலை செய்கிறதுக்காக வேண்டி, இந்த டாக்குமெண்ட் பேப்பர்லாம் இருக்குது, அந்த வகைக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்காக வேண்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்குறான். அந்த 1000 ரூபா 1 கோடி போட்டாலும் 1000 ரூபா தான் கேட்பான், 1 லட்சம் போட்டாலும் 1000 ரூபா தான் கேட்பான், 1000 ரூபாய்க்கு டாக்குமெண்ட் போட்டாலும் 1000 ரூபா தான் கேட்பான். அப்போ டாக்குமெண்ட் சார்ஜ் என்பது வந்து தொகையை பொறுத்து அதிகரிக்காது. அது மாதிரி மாதம் டாக்குமெண்ட் சார்ஜ் தாங்க, ஒருக்கா போட்டது தானே, போன மாதம் டாக்குமெண்ட் இந்த மாதம் டாக்குமெண்ட் தாங்கன்னு மர கேட்பானா? இது எப்படி வட்டி ஆகும்? டாக்குமெண்ட் சார்ஜ் என்பது வந்து அது வட்டின்னு வருவதற்கு என்ன அம்சம் இருக்கணும்னு கேட்டால், திரும்ப திரும்ப அதுக்கு அது வாங்குறானான்னு ஒன்று பார்க்கணும், கொடுக்குற தொகைக்கு தகுந்தவாறு அதை பண்ணுறானான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 1 லட்சத்துக்கு இப்போ 5 லட்சத்துக்கு விடுவோன்னா இப்போ வட்டி போடுறாங்க அப்படின்னு வந்துடும். டாக்குமெண்ட் பேப்பருக்கு உள்ள சார்ஜ், நீ 100 ரூபாய்க்கு அந்த சார்ஜ் போட்டால் 1000 ரூபா போடு, சர்வீஸ் சார்ஜ் கொடுன்னு கேட்பாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜ் அநியாய சார்ஜாக இருக்குது,
கொள்ளையடிக்கிறான்ற வகையில் சிலது இருக்கலாம். அப்படி இருந்து அந்த பேரில் அதை சொல்லுங்கள். நம்ம அநியாயத்துக்கு காசு வாங்குறாண்டு. வட்டிங்கிறது எதை எடுத்தாலும் வட்டின்றக்கூடாது. பேங்கில் சம்மந்தப்பட்டாலே வட்டின்றக்கூடாது. வட்டின்னா வட்டிங்கிறதுக்கு இலக்கணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய பணம் ஒருவன்கிட்ட இருப்பதற்காக வேண்டி ஆதாயம் அடைவதற்கு பேர் தான் வட்டி. ஆதாயத்தை என்ன செய்கிறது, அடைந்து கொண்டே இருக்கிறதுக்கு பேர் வட்டி. இப்போ உங்கள் பணத்தை அவன்கிட்ட இருக்கிறதுனால அதுக்குன்னு ஆதாயம் அடையிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு தர்றானா, அது வட்டியாக போயிடும். அப்போ இஎம்ஐயில் வந்து நோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க, இல்லைன்னு போடுவாங்க. ஆனால் எல்லாம் பொய்யாது, ஃப்ராடாக தான் இருக்குது. அப்படி இல்லைம்பாங்க, உள்ள ஹிட்டன் அஜெண்டா உள்ளே போட்டிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா வட்டியில் கொண்டு தள்ளி விட்ருவாங்கன்னு வைங்க. பெரும்பாலும் பொய் சொல்கிறாங்க. ஆனால் வட்டி இருந்தால் மார்க்கத்தில் கூடாது, வட்டி இல்லைன்னா கூட அடிப்படை. அது வட்டியா வட்டி இல்லையான்னு ஒரு சர்ச்சை வந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்ச நிபுணர்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம பார்வை வட்டின்னு படலை. சார் டாக்குமெண்ட் சார்ஜ் என்ன செய்யாது, மாதம்லாம் கேட்க மாட்டான். ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் தான் கேட்பான். ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு போடக்கூடிய சார்ஜ் ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அது அடுத்த மாதம் இன்னொரு 1000 தாங்க, அடுத்த மாதம் இன்னொரு 1000 தாங்கன்னு கேட்க மாட்டான்னா அது எப்படி வட்டியாகும்? அதனால் இருக்குது. உங்களுக்கு வட்டின்னு ஒரு சந்தேகம் வந்தால் தவிர்த்துருப்பாங்க, அவ்வளோதான். சமீப காலமாக 4 வருடமாக முழுதும் ஜக்காத்து கொடுத்து வருகிறேன். இதற்கு முன்னால் போதிய அறிவு ஜக்காத்து பற்றி இல்லாததால் இதற்கு முன்னால் ஜக்காத்து கொடுக்கவில்லை. இதுக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஜக்காத்து வந்து இப்போ தான் கொடுத்துட்டு வர்றேன், இதுக்கு முன்னாடி நான் ஜக்காத்து கொடுக்கல, அதை பற்றி அறிவு இல்லை. ஏன்னா எதுக்கு ஜக்காத்துங்கிறத குழப்பி வச்சுருந்தனால கொடுக்காம இருந்திருப்பார் போல இருக்குது. இவர் யார் கேட்குறேன்னா, ஜன்னத்து கடையநல்லூர்லேருந்து கேட்குறாங்க. இப்போ நான் 4 வருஷமாக நான் ஜக்காத்து இப்போ நான் கொடுத்துட்டு வர்றேன், அதுக்கு முந்தி நான் கொடுக்கல, பல வருஷங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு செலவழிச்சிருப்பேன்ல, அது அல்லாஹ் கேட்பானா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை கேள்வி கேட்பான். நீங்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. பண விஷயங்கிறத வந்து நோன்பு வைக்கிறதா இருந்தால் திருப்பி வைன்னு சொல்லலாம், தொழுகிறதா இருந்தால் தொழுகைக்கு அந்த கலா கிடையாது, தௌபா செய்யன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து ஒரு ஹஜ்ஜு செய்கிறத விட்டுருந்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜை செய்யின்னு அதை சொல்லிட்டு போயிடலாம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கொடுத்தா தான் கொடுக்க முடியும், இல்லாட்டா முடிஞ்சு போய் செலவழித்து முடித்தா இப்போ கொடுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை லட்சங்கள் கோடிகள் வச்சுருந்தாலும் சரி, அந்த சொத்துக்களுக்கு இப்போ நீங்கள் ஜக்காத்து கொடுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் தௌபா செஞ்சுட்டு, இறைவனுக்கு சட்டம் தெரியலை, இனிமேல் நான் ஒழுங்காக நடந்து கொண்டீர்களே, ஆனால் எல்லா விஷயத்தையும் நல்லா மன்னிக்கிறவனாக இருக்கிறான். அது ஒரு விஷயம். 2வது, நீங்கள் 4 வருஷத்துக்கு முந்தி தான் ஜக்காத்தை கொடுக்கல, இப்போ கொடுத்துட்டு வர்றீங்கல்ல, இப்போ கொடுத்துட்டு வர்ற ஜக்காத்து கூட உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களுக்கு தானே கொடுப்பிய. அந்த சொத்துக்கள்லாம் 4 வருஷத்துக்கு முந்தி வாங்கின சொத்து தானே இருக்கும். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு வந்து நேற்று வாங்கின வீடாக இருக்காது, 10 வருஷம் முந்தி வாங்கின வீடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதுக்கு தான் நீ ஜக்காத்து கொடுக்குறீங்க. எதுக்கு மட்டும் மைனஸ் ஆகும்னு கேட்டால், திண்டுட்டோம்ல அதுக்கு தான் இருக்காது, செலவழிச்சிட்டிங்கல்ல அதுக்கு தான் இருக்காது. தவிர அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சம்பாரிச்சிங்கல்ல, சம்பாரித்து அதை நகையாக வச்சுருப்பீங்க, சம்பாரித்து அதை வந்து வீடாக வச்சுருப்பீங்க, சம்பாரித்து தோட்டந்துருவாக வச்சுருப்பீங்க, சம்பாரித்து ஒரு காரு வாங்கி போட்டிருப்பீங்க. அப்படி பொருளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பொருள் கையில் இருக்கத்தானே செய்து, அதுக்கு நீங்கள் கொடுக்கணுமே. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது, அந்த வீட்டுக்கு கொடுக்கும்போது எந்த வீட்டுக்கு பணம் ஜக்காத்து கொடுக்குறீங்க? 4 வருஷத்துக்கு முந்தி வாங்கின வீட்டுக்கு தான் கொடுக்குறீங்க. அதில் எது உங்களுக்கு நீங்கள் போதிய கவனம் இல்லாமல் எதை நீங்கள் விட்டுருப்பீங்கன்னு சொன்னால், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருப்பீங்க, 1 லட்சத்தை என்ன செய்வீங்க, சாப்பிடுவீங்க, ஜாலியாக டூர் போவீங்க, ஜக்காத்தை பற்றி விளங்காமல் செலவழிச்சிருப்பீங்க. அதுக்கு இப்போ கொடுக்க இயலாது, அது இப்போ கையில் இல்லை. வாங்குதா, மாற்றி கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்கள்கிட்ட தானே இருக்குது. இப்போ ஒரு பொருளுக்கு ஒருக்கா தானே கொடுக்கணும். அந்த 10 வருஷம் முந்தின வீட்டுக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துட்டீங்கன்னா அது மொத்தத்தையும் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். வருஷம் கொடுக்க தேவை கிடையாது. அதனால் வந்து நீங்கள் பெரும்பாலும் ஜக்காத்தை வந்து விடுபட்டுக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி தான் கொடுக்கணும்னு ஒருத்தர் நியத்து பண்ணால் கூட இன்றைக்கி பண்ணும்போது எதுக்கு கொடுப்பாரு? இன்றைக்கி சம்பாதிக்கிற மட்டும் கொடுக்க மாட்டார், இன்றைக்கி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு சொன்னால், நம்ம பேரில் இருக்கிற வீடு எத்தனை, அதுக்கு என்ன மதிப்பு, நம்ம பேரில் இருக்கிற தோட்டத்துக்கு என்ன மதிப்பு, எல்லாத்தையும் போடுவார்ல. அந்த வீடுகளோ தோட்டங்களோ எப்போ வாங்கினதாக இருக்கேன், அவர் 10 வருஷம் முந்தி வாங்கினதாக இருக்கும்ல. இப்போ 10 வருஷம் முந்தின காசுக்கு வாங்கினது தானே ஜக்காத்து கொடுக்குறாரு. இப்போ பழசுக்கு சேர்த்து தான் கொடுக்குறீங்க. நீங்கள் இன்றைக்கி கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்தால் கூட பழசுக்கு சேர்த்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால் வந்து எதுவும் விடுபட வாய்ப்பு இல்லை. எதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களோ அதுதான் மைனஸ் ஆகும், ரூபா சேர்த்து போயிட வேண்டியதான். அது கணக்கு பண்ண இயலாட்டி. சூரத்துல் கஹ்ஃப்ல குகையில் வாழ்பவர்களை பற்றி கூறும் இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நாயை வைத்திருந்தேன், யாரும் கண்டால் பயந்து ஓடுவார்கள் என்று கூறுவதில் பாசித்துன் என்ற அரபு சொல்லை பயன்படுத்தி உள்ளான். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாவின் பெயரில் பாசித் என்று அல்லாவுக்கு ஒரு பெயர் உள்ளது, தாராளமாக கொடுப்பவன். அப்போ நாய்க்கும் பாசித்துன்னு பேர், அல்லாவுக்கும் பாசித்துன்னு பேர் வருதுன்னு கேட்குறாரு.
அதாவது அவர் சொல்லக்கூடிய கல்புகும் பாசித்தும் திராயின்னு வரும் அந்த சூரத்துல் கஹ்ஃபுல. அவர்கள் நாய் வந்து அந்த கால்களை விரித்து வைத்து கொண்டிருக்கும். பாசித்துனா விரித்து வைத்து கொண்டிருக்கும்னு அர்த்தம். அப்போ நாயை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் பாசித்துங்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்கள்னா குரானில் பாசித்துங்கிற பெயர் வரல அல்லாஹ்வுக்கு, ஹதீஸில் வருது. வணங்குதா? அப்போ பாசித்துன்னு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்க தான் செய்யுது. அப்போ ஹதீஸில் வருது. அப்போ அல்லாவும் பாசித்து நாயும் பாசித்துனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இது விளைக்கிறன்னு பாசித்துங்கிற வார்த்தைக்கு வந்து முதல்ல அகராதி அர்த்தம் என்னென்னா பசத்த என்றால் விரித்தான். இப்படி இல்லாமல் விரிக்கிறது. ஒரு பெட்ஷீட்டை விரித்து படுக்கிறீங்கல்ல, அதுக்கு பசத்தை தான் விரிக்கிறது. மூடி வச்சுக்கிற கையை விரிக்கிறீங்க, இதுக்கும் பசத்தை தான் விரிக்கிறது. இப்படி இருக்கிறத இப்படிங்கிறீங்க, இது விரிக்கிறது தான். அப்போ அந்த பசத்தங்கிறதுக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டால் விரிப்பவன் அர்த்தம். அல்லாவுக்கு ஏன் பாசித்துன்னு பேர் வைக்கிறோம்னு கேட்டால் விரித்து அள்ளி தர்றான்ல தாராளமாக அள்ளி தர்றதுனால அதுவும் பாசித்துங்கிற அர்த்தம் தான். நாய் வந்து காலை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குல்ல, அதுவும் விரித்தல் தான். அது பாசித்து திராகி, அதனுடைய கால்களை வந்து என்ன செய்கிறது, விரித்த நிலையில் இருக்குன்னு வருது. ரெண்டுலேயுமே அர்த்தம் வந்து விரித்தலுங்க தான் அர்த்தம். விரித்தலுங்கிற அர்த்தமாக இருந்தாலும் அந்த அர்த்தத்தை கொடுத்து அதுக்கு இலக்கிய அர்த்தம் கொடுத்துருவோம். விரித்தல்னா அள்ளி கொடுக்குறது, வாரி வழங்குறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் நீட்டுறது. கையை நீட்டுறோம்ல, இதுக்கு பேர் பசத்தை. ஒருத்தனை அடிக்கிறது, கையை ஓங்குறீங்கல்ல, அதுக்கு பேர் பசத்தை. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஒருத்தர் சண்டை போட்டுக்குருவாங்கல்ல, அப்போ அவர் சொல்லுவார், லைன் பசத்தை இலையை எதக்க உன் கையை என்னை நோக்கி நீட்டினால் நான் என் கையை அனபி பாசத்தின் என் கையை நீட்ட மாட்டேன். கை நீட்டுவதற்கும் பசத்தங்கிற அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் செய்கிற இடத்துல அந்த அர்த்தம் செஞ்சிட வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றும் பொழுது ஒல் மலாயிகத்து பாசித்து ஐதீகம், மலக்குமார்கள் தங்களுடைய கைகளை விரித்து கொண்டு தூக்கிட்டு போகிறதுக்கு வருவார்கள்னு வருது. அங்கே விரிக்குதல்னு அர்த்தமாயிரும். இது 693 வருகிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய 18 வருது. அதே மாதிரி ரிசுக்கு தாராளமாக நல்லா தரணான்ல, அதுக்கு பசத்தை நல்லா போடுறான். எபுசுத்து ரிசுக்கை விரித்து தருகிறான், தாராளமாக தருகிறான். அப்படிங்கிறது வந்து 30, 37, 29, 62, 28, 82, 17, 17, 30, 13, 26, 2, 245, 42, 12, 39, 52, 34, 39, 34, 36 3 வசனத்துலையும் எபுசுத்து ரிசுக்கை தாராளமாக தருகிறான், விரித்து தருகிறான். விரித்து தர்றது கொண்டு அர்த்தம்னா கொஞ்சம் தாராளம்னு அர்த்தம். இப்படி சுருக்கிட்டு கொடுத்தா கொஞ்சமாக கொடுப்பீங்க, இப்படி விரித்து கொடுத்தா நிறைய கொடுப்பீங்க. அப்போ விரித்து தருகிறான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டால் தாராளமாக குடை வள்ளல் தன்மைக்கு உள்ளதாக போயிடுது. இதிலிருந்து உள்ளது அல்லாவுக்கு பாசித்துங்கிறது. அல்லாஹ் என்னவா இருக்கான், அள்ளி தர்றான்ல, கணக்கு பார்த்தா தர்றான், அதனால அது பாசித்து. அதே மாதிரி வந்து இப்படி நிறைய வருது. அது மாதிரி வருதா, அதனால வந்து அல்லாஹ் சொன்னாங்களா தபுசுத்தா குழல் பஸ்தி, உனக்கு இருக்கிற காசை வந்து ஒரேடியாக இறுக்கி வச்சுக்கிறாதப்பா, ஒரேடியாக விரித்து விட்றாத. அவ்வளோ தபுசுத்துஹா குழல் பஸ்தி, கையை ஒரேடியாக விரித்து விடாத, நடுத்தரமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி உன்னுடைய கையை இப்படி கழுத்தில் கட்டிக்கிட்டு இருக்காத, ஒரேடியாக விரிக்கவும் செஞ்சிடாதன்னு அர்த்தம். அள்ளியும் கொடுக்குறவும் செஞ்சிடாத, மூடி வச்சுக்கிறவும் செய்யாதங்கிறதுக்கு அந்த வார்த்தை வருது. அதனால பசத்தங்கிற வார்த்தைக்கு வந்து நேரடி அர்த்தம் வந்து விரித்தல்ங்கிற அர்த்தமாக இருந்தாலும் வாரி வழங்குற அல்லாவை பற்றி பேசும்போது, செலவழிப்பதை பற்றி பேசும் பொழுது வாரி வழங்குதல் என்ற அர்த்தமுடையதாக இருக்கும். அப்படி இல்லாமல் பேசும்போது சும்மா விரிக்கிறது, நான் கையை இப்படி விரிக்கிறேன்னா கையை விரித்தான். ரசூலுல்லாஹ் சஜ்தா செய்யும்போது கையை விரிப்பார்கள்னா கையை விரிப்பார்கள்னு அர்த்தம். அப்போ கையை விரிப்பார்களுக்கு அர்த்தமும் செய்யலாம். அது பொருளாதாரம் சம்பந்தமாக வரும் பொழுது வள்ளல் தன்மை வாரி வழங்குறங்கிற அர்த்தத்துக்கு மாறிக்கிறது. ஈசா நபி அவர்கள் பூமியில் இறக்கப்படுவார், திருமணம் முடிப்பார், குழந்தைகளும் பிறக்கும், 45 வருடங்கள் பூமியில் இருப்பார், மரணித்த பின் எனது அடக்கத்தலத்திற்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மிஷ்காத்து 5508. இந்த செய்தி ஆதாரமான செய்தியான்னு சொல்லி மதார் என்பவர் மேடவாக்கத்திலேருந்து கேட்குறார். அதாவது ஈசா நபி இனிமேல் தானே இறங்கி வருவாங்க, இறங்கி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுவார், கல்யாணம் பண்ணி குழந்தைகளும் பிறக்குவாங்க, அவர் இந்த பூமியில் 45 வருஷம் அவர் வாழ்க்கை நடத்துவார், அவர் மரணித்த பிறகு என் கபரு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் கபருக்கு பக்கத்தில் அவர் அடக்கம் செய்வாங்க அப்படின்ற ஒரு செய்தி மிஷ்காத்தில் இருக்குதுன்னு கேட்குறாரு. பொதுவாக மிஷ்காத்தையெல்லாம் நீங்கள் ஆதாரமாக காட்டக்கூடாது எப்போதுமே. மிஷ்காத் என்பது வந்து அவர் ஒரு ஹதீஸ் தொகுப்பாளர் கிடையாது, அவர் சும்மா காப்பி அடிக்கிறவர், புகாரி முஸ்லீமில் எடுத்து எழுதக்கூடியவர். ஹதீஸுகளை அறிவிப்பாளரோட தொகுக்கிற நூல்களுக்கு பேர் தான் ஹதீஸ் நூல்பாங்க. இந்த மிஷ்காத்து நீங்கள் கூட மிஷ்காத்து மாதிரி ஒன்று எழுதலாம். நம்ம ஒரு தலைப்பு நூல் எழுதிக்கிட்டு புகாரில் 10 ஹதீஸு, முஸ்லீமில் 10 ஹதீஸு,
திருமையில் ஏற்கனவே இருக்கிற ஹதீஸ் நூல்லேருந்து எடுத்து போட்டு எழுதுறோம்ல, இந்த சுடுறது சுட்ட ஆளுக்கு அந்த ஆளுக்கெல்லாம் மிஸ்காத்தில் யார் ஹதீஸை சுட்டவர்கள்னு அர்த்தம். இவங்கெல்லாம் ஹதீஸ் ஆசிரியர் கிடையாது. மிஸ்காத்தில் போட்டுச்சுன்னா அவர் எந்த நூலை குறிப்பிடுறான்னு பார்க்கணும். மிஸ்காத்துங்கிறது ஒரு ஆதாரம் கிடையாது, புகாரி மாதிரி. மிஸ்காத்துங்கிறவர் என்னது, புகாரி முஸ்லீமு பல நூல்கள் அந்த எடுத்து அவர் எழுதக்கூடியவர். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அவர் எடுத்து எழுதியிருக்காரு. எங்கே எழுதியிருக்காருன்னு கேட்டால், அவர் மிஸ்காத்தில் போடும்போது அந்த ஹதீஸை போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரே சொல்கிறார், ரவாஹு இப்னுல் ஜவுசி இதை அறிவித்திருக்கிறார் ஃபி கிதாபில் வஃபாங்கிற கிதாபில் இதை அறிவித்திருக்கிறார். மிஸ்காத்தில் எங்கேருந்து எடுத்தாராம், இப்னுல் ஜவுசிங்கிறவருடைய வஃபா என்கிற கிதாபில் இதை எடுத்தேன் அப்படிங்கிறார். அப்போ சனதும் போட மாட்டார். அது முக்கியமாக மிஸ்காத்தில் என்ன இருக்காது, சஹாபி பேர் மட்டும்தான் இருக்கும். சனதெல்லாம் கட் பண்ணிடுவார், ஷார்ட்டாக கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி. அதில் என்ன இப்னு உமர் அறிவித்தார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் அறிவித்தார்கள்னு ஆரம்பிக்கும். அது அவருக்கு சொன்னவர் யாருங்கிற டீட்டெயில் அதில் இருக்காது. ஏன்னா இவர் ஹதீஸ் இவருக்கு ஆராய்ச்சி பண்ணி தொகுத்தவர் கிடையாது, ஏதோ ஒரு கிதாப்லேருந்து எடுத்து போடக்கூடியவர். இவர் எங்கேருந்து எடுத்து போட்டிருக்காரு, இப்னு ஜவுசியுடைய கிதாபுல் வஃபா முஸ்காத்தில் குறிப்பிடுறாரு, ரவாஹு இப்னுல் ஜவுசி ஃபி கிதாபில் வஃபாங்கிற கிதாபில் தான் இதை எழுதியிருக்காரு இப்னு ஜவுசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் இப்னு ஜவுசி அந்த கிதாபுல் வஃபான்னு இருக்கார்ல, கிதாபுல் வஃபாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதில் எழுதியிருக்கிறாரு. எந்த ஒரு சனதுமே அவர் போடலை. அறிவிப்பாளர் சனது இல்லாமல் என்ன செய்கிறாரு, அதை எழுதி வச்சிருக்கிறாரு. அறிவிப்பாளர் இருந்தால் தானே சரியான்னு பார்க்க முடியும். இவர் வஃபாங்கிற கிதாபில் போய் எடுத்து எழுதியிருக்காரு. மிஸ்காத்துக்காரர் வஃபாங்கிற கிதாபில் போய் எடுக்கிறாரு. அந்த வஃபாங்கிற கிதாபுலையாவது அறிவிப்பாளர் இருக்கானா, அறிவிப்பாளர் இல்லை. இப்னு ஜவுசி அப்துல்லா இப்னு அம்ர் சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாரு. அவருக்கு யார் சொன்னால் எந்த ஒரு விவரமே இல்லை. அதே நேரத்தில் அதே இப்னுல் ஜவுசி அவர்கள் அல் இலலுல் முத்தனாஹியா, அது பலவீனமான ஹதீஸுகளை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறார். இப்னுல் ஜவுசி வஃபாங்கிற கிதாபு எழுதியிருக்கிறார், அது அறிவிப்பாளர் இல்லாமல் வரும். இன்னொரு கிதாப் எழுதியிருக்கிறார் இலலுல் முத்தனாஹியான்னு சொல்லி, இலலுல் முத்தனாஹியா ஃபில் அஹாதீஸில் வாஹியா, பலவீனமான ஹதீஸுகளை பற்றிய ஒரு தொகுப்புண்டு அதுக்கு அர்த்தம். அந்த கிதாபுல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார் அதே இப்னு ஜவுசி. அதில் அறிவிப்பாளரும் கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வரும் பொழுது அதில் யார் வர்றாருன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜியாத் இப்னு அன்னாம் என்கிற ஒரு அறிவிப்பாளர் அதில் வருகிறார். முழு அறிவிப்பாளரையும் போட்டிருக்கிறாரு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவரில் அப்துல் ரஹ்மான் ஜியாத் இப்னு அன்உம் என்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். அதை பதிவு செஞ்சுட்டு இப்னு ஜவுசியை சொல்கிறாரு, ஹாதா ஹதீஸுன் லா யஸிஹு, இது சரியான ஹதீஸ் கிடையாது. உல் அஃப்ரீக்கி, இந்த அஃப்ரீக்கி என்பவர், அவர் அப்துல் ரஹ்மான் இப்னு ஜியாதுங்கிறவர் ஆப்பிரிக்காக்காரர். அதனால் அஃப்ரீக்கின்னு அவர் தான் சொல்கிறது. உல் அஃப்ரீக்கி, இந்த ஆப்பிரிக்காக்காரர் இருக்கார் அப்துல் ரஹ்மான் இப்னு ஜியாத், அவர் லைஃப்னு மர்ரா, டோட்டல் பலவீனம், இவர் மொத்த பலவீனமான ஒரு ஆளுன்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த ஹதீஸ் இருக்கிறதே இலலுல் முத்தனாஹியாங்கிற கிதாபில் இருக்கிறது சனதோட இப்னு ஜவுசியில். அதைத்தான் அதுலேருந்து எடுத்து போட்டிருந்தா அதை குறிப்பிட்டிருப்பார். மிஸ்காதுக்கார் அங்கேருந்து எடுக்கலை, வஃபாங்கிற நூல்லேருந்து எடுக்கிறாரு. வஃபாவில் அறிவிப்பாளர் இருக்கான, அறிவிப்பாளர் இல்லை, அதை விட்டுற வேண்டியதுதான். அப்போ இப்னு ஜவுசி வேறு எதுலேயே அறிவிப்பாளரோட போட்டிருக்காரான்னு கேட்டால், பலவீனமான ஹதீஸுகள்ங்கிற நூலில் எழுதியிருக்கிறாரு. அப்போ அது பலவீனம் தானே அர்த்தம். அந்த நூலே பலவீனமான ஹதீஸை சொல்வதற்கான நூல், அந்த நூலில் இந்த ஹதீஸை போட்டிருக்கிறாரு. இது பலவீனத்துக்குரிய காரணத்தையும் அவர் சொல்லிடுறாரு. அதனால் இந்த செய்தி பலவீனமானது. ஃபஸ்ட்டு விஷயத்தை விளைவிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸில் 45 நாள் வாழ்வார்னு சொல்லி வருதில்ல. ஆனால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் பிரகாரம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதில் அந்த இந்த அளவுக்கு வரல, நம்பர் வரல. எவ்வளோ வருதுன்னு கேட்டால், சபாசினேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 7 வருஷம் தான் வாழ்வாங்க. இறங்குவாங்க, 7 வருஷத்தில் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் நல்ல மக்களாகவே இருப்பாங்க. கடைசியில் எல்லோரும் நல்ல மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஷாம்லேருந்து ஒரு பெரிய காற்று வரும். அப்போ நல்ல மனிதர்கள் எல்லாரையுமே நல்லா மூத்தாக்கிடுவான். அதுக்கப்புறம் கெட்டவங்க உண்டாக ஆரம்பிச்சு, அதில் ஈசாவும் போயிடுவார். அப்புறம் கெட்டவங்க உண்டாக இருப்பாங்க. ஒருத்தனை இல்லை, ஒரு நல்லவன் இல்லாத நிலை வரும்போது உலகத்தால் அழிப்பான்னு வருது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், பெரிய ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா 7 வருஷம் தான் வரும். இப்போ 7 வருஷம் வருவார் என்பது ஆத்தன்டிக்கான ஹதீஸாக இருக்குது. இதில் 45 வருஷம் அவர் வசிப்பார் என்பது பலவீனமானதாக இருக்குது. பலவீனம்னு அந்த கிதாபில் சொல்லவும் செஞ்சுட்டாங்க. அதனால் மிஸ்காத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தி பலவீனமான செய்தி ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடக்கப்படுவாருங்கிறது இருக்குல்ல, அதுவும் கிடையாது. அப்படி அதுவும் சேர்ந்து வருது. அது மாதிரி வரக்கூடிய இந்த ஹதீஸில் மட்டும்தான் வருது. அவர் எங்கே வசிச்சா இறக்கப்படுறாரோ அந்த இடத்துல அடக்கப்படுவார்னு வருமே தவிர, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு ஆள் அடக்கலாம். அந்த 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 இடத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவர் அதுக்கு உரிமை கொண்டாடிக்கிறாங்க. ஹசன் இறந்த பிறகு ஹசனை இங்கே அடக்கோன்னு சொல்லி கேட்பாங்க.
ஆயிஷா நாய் கூட ஒத்துக்குருவாங்க. ஆனால் அந்த உமையாக்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த உடனே அப்படின்னா ஒரு இடம் இருக்குன்னு அர்த்தம். ரசூல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ரசூல்லா அபூபக்கர் உமர்னு இருக்கல, இன்னும் ஒரு ஆள் அடக்கிறதுக்கு இடம் இருக்குது. அந்த இடத்துல எங்களை அடக்குங்கன்னு ஹுசைனுக்கு கேட்பாங்க, சாரி ஹசனுக்கு. ஆயிஷா நாயும் ஒத்துக்குருவாங்க. ஆனால் உமையாக்கள் பனு உமையாக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அது அடக்கம் செய்யப்படாமல் போயிடும். அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து அந்த இடத்துல அடக்கம் செய்யறதுக்கு விரும்புவார், கேட்டிருப்பார். அவர் சரின்னு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அவர் அடக்கம் செய்யப்படலை. அதுக்கு பிறகு சும்மா தான் கிடக்குது. அது ஈசா நபிக்கு உள்ளதுன்னு ஒரு கதையை கட்டி வச்சு என்ன செய்கிறாங்க, ஈசா நபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தால் அதில் போய் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அடக்கம் செய்யப்படும்போது ஆயிஷா நாய் சொல்லியிருப்பாங்க அது ஈசா நபிக்கு உள்ளதுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஹசனுக்கு கேட்கும்போது நீ என்னப்பா கேட்குற, அது ஈசா நபிக்கு உள்ளதில்லப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் ஒன்று காலியாக இருக்கிற வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்டது மாதிரி தான் தெரிகிறது. அவர் எங்கே அடக்கம் செய்யப்படுவார் என்பதற்கு எந்த ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தியும் கிடையாது. அடுத்தது வந்து அதிரையிலிருந்து நிஜாம் அலி கேட்குறார், என் மகன் மூளை வளர்ச்சி இல்லாதவர் 2வது மாடியில் இருந்து குதித்து இறந்து விட்டார். அது தங்கும் விடுதியிலிருந்து வெளியே வர அல்லது தற்கொலை செய்ய குதித்தாரா என்று தெரியவில்லை. எனது மகனின் மறுமை நிலை என்ன, இது பற்றி யாரும் பேசிய வீடியோ இருந்தால் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. இவருடைய மகன் வந்து மன வளர்ச்சி குன்றியவர் என்று சொல்கிறார். அவர் ஒரு தங்கும் விடுதியில் தங்கி இருந்திருக்கிறாரு. அதில் இருந்து நினைஞ்சிட்டாருன்னா 2வது மாடிலேருந்து குதித்து இறந்துட்டார் என்று வருகிறது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, மகன் தற்கொலை செஞ்சிட்டாரோ, தற்கொலையுடைய பாவம் வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் என்ன செய்கிறாரு, அந்த கேள்வியை கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், மன வளர்ச்சி குன்றியவர்களுடைய செயல்களுக்கு வந்து எல்லாம் கேட்க மாட்டான். இவர் தற்கொலை செஞ்சாரா, மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்ன வேணாலும் செய்கிறோன்னு விளைவு அறியாமல் இந்த மாதிரி சிலர் செஞ்சுருவாங்க. மன வளர்ச்சி குன்றிய காரணத்தினால் இங்கேருந்து விழுந்தா கீழே விழுந்துருவோன்னு தெரியாது, சும்மா நின்றுட்டுமோ விழுந்துடலாம். விளங்குதா, இவ்வளோ உயரமாக இருக்கிறோம் விழுந்தா செத்துருவோம் அப்படி இல்லாமல் ஓரமாக வேடிக்கை பார்க்கும்போது கூட விழுந்திருக்கலாம். மன வளர்ச்சி குன்றியவராக இருக்கிறதுனால அந்த கால்குலேட் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறது, விழுந்தா மண்டை திருச்சி போயிடும் அப்படிலாம் கணக்கு பண்ண முடியாத ஒரு அளவுக்கு மன வளர்ச்சி குன்றியவராக இருப்பாரையானால் அவர் வந்து இப்படி இறந்தால் தற்கொலை கணக்கில் வராது. அதுபோக வந்து எவனா தள்ளி விட்டுருக்கலாம், அதுவும் உங்களுக்கு தெரியலை. அவனுக்குதா அவருக்கு அல்லது தற்கொலை செய்யத்தான் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு வந்து தற்கொலை செய்யணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் பெரும்பாலும் வராது. அவனுக்குதா அவன் மன வளர்ச்சி கம்மியாக இருக்கிறான், எதையும் தாங்கிக்கிறவான். மன வளர்ச்சி இருக்கிறவனுக்கு தான் என்ன செய்யும், துன்பங்களை தாங்க முடியாமல் பிரச்சனைகள் அவனுக்கு தான். குழந்தை மாதிரி இருக்கிறவனுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த கவலையுமே இருக்காது. எதுக்காக வேண்டியும் ஒரு கவலை துன்பத்துக்கு தானுங்க தற்கொலை பண்ணுறான், கவலை துன்பம்லாம் இருக்காது. அப்போ ரசூல் நினைஞ்சிட்டாங்கன்னா மன வளர்ச்சி குன்றியவர் 3 பேரை விட்டு பேனா தூக்கப்பட்டு விட்டது, எழுதப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆள் யார், இந்த மன வளர்ச்சி குன்றியவர் மஜ்னூன் தான். மன வளர்ச்சி குன்றியவர் வந்து மன வளர்ச்சி தெளிவாகிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாலும் எழுதப்படாதுன்னு இருக்குது. அவர் தற்கொலையே செஞ்சாலும் அதனுடைய விபரீதம் வழங்காமல் செய்யக்கூடிய மனநிலை இருப்பாரையானால் அவர் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அதனால் நீங்கள் மன வளர்ச்சி குன்றியவர்னு சொன்னதுனால அது நீங்கள் அழட்டிக்கிறது அல்லாட்ட நீங்கள் என்ன செய்ய துவா செய்யுங்க. அல்ல பையன் மன வளர்ச்சியின் காரணமாக செஞ்சுருந்தானே ஆனால் அதுக்கு அவனை பிடிச்சிடாத நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாவும் பிடிக்கவும் மாட்டான். மன வளர்ச்சினால் உள்ளவராக இருந்தால் அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து கருணை காட்டுவான் அப்படிங்கிறணும். நான் அரசாங்க வேலை பார்க்கிறேன். நான் லஞ்சத்தை விரும்பவில்லை. இருப்பினும் சில நபர்கள் எனக்கு பணம் கொடுத்து விட்டு செல்கின்றனர். நான் பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எந்த வேலையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யவில்லை. நான் என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் விரும்பி கொடுக்கும் காசு எனக்கு ஹலாலா? லஞ்சம் பற்றி தெளிவாக விளக்கவும்னு கேட்குறாரு. என்னென்னு கேட்டால், அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாரு, எந்த வேலைக்கும் காசு வாங்குறதில்ல, தெரியாமல் செஞ்சு கொடுத்துட்றாரு. செஞ்சு கொடுத்தவுடனே அதில் சந்தோஷப்பட்டு இந்தாங்க இந்த காசை வச்சுக்கிறங்க என்று அந்த பார்ட்டி கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட காசு வாங்கணுங்கிறதுக்கான இதை செஞ்சு கொடுக்கல. காசு தராதவர்களுக்கு நான் குறை வைக்கிறதும் கிடையாது. நான் வந்து என்னுடைய கடமையை செஞ்சு முடித்த பிறகு எனக்கு அது அன்பளிப்பாக அவங்க தர்றாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், அதை வாங்கிக்கிறலாமா, அதுவும் லஞ்சத்தில் தான் வருமான்னு கேட்குறாரு. அதாவது பொதுவாக வந்து லஞ்சத்தில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து வருதில்ல, லஞ்சம்னு சொன்னால் அவனாக வந்து விரும்பி தருவதுங்கிற கிரவுண்டில் வந்தால் அது லஞ்சத்தில் வராது. விரும்பி தருவதில் கூட பொய்யாக விரும்பி தருவதாக ஒரு காரணம் சொல்லுவாங்க. இது அப்படியும் இல்லை. நீங்கள் காரியத்தை செஞ்சு கொடுத்துட்றீங்க, அவனாக போய்கிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு தரேன்ற அவசியம் இல்லை. அவனாக தான் விரும்பி கொண்டாந்து தர்றாங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அப்படி ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது லஞ்சத்தில் வராது தான். ஆனாலும் ஒரு பேணுதலாக ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நீங்கள் இப்போ நீங்கள் வேலையை செஞ்சு முடித்த உடனே அன்பளிப்பாக வாங்கிக்கிறவீங்க. வாங்கின உடனே உங்கள் மனசில் என்ன வரும்னு கேட்டால்,
அவருக்கு நீங்கள் நன்றி கடன்பட்ட மாதிரி மனசில் ஒரு ப்ரோக்ராம் எழுதப்பட்டு போயிடும். அடுத்த நாளைக்கு வரும்போது என்ன செய்வீங்கன்னா ஒரு செலவு காட்டுவீங்க உங்களை அறியாமல். அவர் தந்துட்டார்ல, அடுத்த நாளைக்கு வரும்போது நமக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு போனார அப்படின்னு உங்களுக்கு பிளான் பண்ணி செய்கிறது இல்லை. அது மாதிரி ஒன்று வரும். அதனால் இதை வச்சுக்கிட்டு நீ தராத, நீ வேறு ஒரு நாளில் வந்து வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நீ என்னால் கொடு, அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இதுக்கு வாங்கினா இந்த காரியத்துக்கு வாங்கினதாக நான் அச்சப்படுறேன்னு சொல்லிடலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டால், புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது, 2597வது ஹதீஸ். ரசூல்லா ஒரு ஆளை வந்து ஜக்காத் வசூலிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. போனவர் என்ன செய்கிறாருன்னா வசூலிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கொண்டாந்து ரசூல்லா முன்னாடி கொட்டுறாரு. கொட்டும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு பெரிய தொகையை ரசூல்லா முன்னாடி வச்சுட்டு ஒரு சின்ன தொகையை அப்படி தனியாக வச்சுட்டு, இது வந்து உங்களுக்கு ஜக்காத்துக்காக வசூல் பண்ணது, இது எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி வைக்கிறார். ஜக்காத் வசூலிக்கு போன இடத்துல ஜக்காத்தையும் கொடுத்துவிட்டு இவருக்கு எதை ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கிறாங்க, இதை நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்னு இதை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதில் அவர் முறைகேடு ஒன்றுமே செய்யலை, தப்பும் செய்யலை. அவர் வந்து ரசூல்லாட்ட மறைக்கவும் இல்லை, கொண்டாந்து வச்சுட்டார். இது ஜக்காத்துன்னு தந்தது, இது எனக்குன்னு தந்தது. நம்ம பார்வையில் இது தப்பாகவே தெரியலை. ஆனால் ரசூல்லா கடுமையான கோவம் வருது. மெம்பரில் என்ன செய்கிறாங்க, நீ வந்துக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு வசூல் பண்ணிட்டு வந்து இது அரசாங்கத்துக்கு உள்ளது எனக்கு உள்ளதுன்னு சொல்கிறார் ஒரு ஆள். இவருடைய சொந்த வீட்டில் இருந்தால் அந்த காசு வந்திருக்குமா, இவருடைய வாப்பா வீட்டில் இருந்தால் வந்திருக்குமா, நான் ஒரு வேலைக்கு அனுப்பி அந்த அறிமுகத்துக்கு தானே அதை கொடுக்குறாங்க. அப்புறம் இவர் சொந்த வாப்பா வீட்டில் இருந்தால் தேடிக்கு நான் கொடுத்துருப்பானா? அன்பளிப்புன்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணுமா இல்லையா அப்படின்னு ரசூல்லா வந்து கேட்குறாங்க. அப்போ அதை கண்டிக்க இப்படி இந்த மெத்தடு சரியில்லைங்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அரசு ஊழியராக இல்லாமல் இருந்தால் உங்களோட தேடி கொண்டாந்து தந்திருப்பாங்களா? நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டீங்க சரி, இப்போ இந்த காரியத்துக்காக தரலன்ட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் இந்த பணியில் நீங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த காசு உங்களுக்கு தந்திருப்பாங்களா? நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சேங்கிறது தான் செய்கிறார். உங்கள் கடமையை செஞ்சதுக்கு தான் தர்றார். அவர் சொல்லாவிட்டாலும் உங்கள் கடமையை செஞ்சதுக்கு தான் அவர் தர்றார். அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கிறதுனால நம்ம அதை தவிர்த்துற வேலை நாங்கள் தொடவே மாட்டேங்கன்ற வேண்டிதான். உனக்கு எனக்கு அன்பளிப்பாக தர விருப்பம் என்று இருந்தால் இது அல்லாத வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யணும், எனக்கு கூட இதுக்கு இதை ஒட்டி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம உறுதியாக இருக்க முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 2597, 6979, 7174, 7197, 6636 இவ்வளோ இடத்துலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. எந்த நிலையில் மரணித்தோமோ அந்த நிலையிலேயே மறுமையில் நாம் எழுப்பப்படுவோம். ஒருவர் குர்ஆன் ஓதப்பட்ட நிலையில் மரணிக்கும் போது அந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார். இந்த ஹதீஸை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஏனென்றால் கபரிலிருந்து மனிதன் வெளிப்படும் போது மறுமை நிலை ஏற்படும் என்பது எல்லோருனையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு மனிதர் எதன் மீது மரணிக்கிறாரோ அதன் மீது எழுப்பப்படுவார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை வச்சு தான் இவர் கேட்குறாரு. ஒருத்தர் தொழுது கொண்டு இருக்கும்போது மூத்தா போயிட்டார்னு சொன்னால் தொழுதவராக எழுப்பப்படுவார், குர்ஆன் ஓதும்போது மூத்தா போயிட்டார்னு சொன்னால் ஓதிக்கிட்டே எழுப்பப்படுவாருங்கிற மாதிரி புரிந்து கொண்டு இந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், யுபாசுக்குள்ள அபுதீன், ஒவ்வொரு அடியாரும் எழுப்பப்படுவார், அலாமா மாத்த அலைஹி, எதன் மீது அவர் மரணித்தாரோ அதன் மீது எழுப்பப்படுவார் அப்படின்னு ஹதீஸ் வாசகம். இந்த எதன் மீது எழுப்பப்படுவார் என்பது வந்து அவர் என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த காரியத்தை செஞ்சவராக எழுப்பப்படுவாருங்கிற அர்த்தம் வருமா, அல்லது எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கையில் இஸ்லாத்தில் இருந்தால் இஸ்லாமாயில் எழுப்பப்படுவார், அவர் குஃபுரில் இருந்தால் குஃபுரில் எழுப்பப்படுவார், வழிகேட்டில் இருந்தால் வழிகேட்டில் எழுப்பப்படுவார்னு அந்த கொள்கை சார்ந்த விஷயத்தை இது சொல்கிறதா, அதை நம்ம சிந்திக்கணும். ஏன்னு கேட்டால், இதே ஹதீஸை பற்றி மோஜமுல் அவுசத் தபரானியில் ரசூல்லா விளக்கும் போது இதே ஜாபீர் தான் அறிவிக்கிறார். இதே ஹதீஸ் தான். அதில் விளக்கம் எப்படி வருதுன்னு கேட்டால், யுபாசு குல்லு அபுதீன் அலாமா மாத்தாலேஹி, ஒவ்வொரு அடியானும் எதன் மீது மரணிக்கிறானோ அதன் மீது எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அல் மூமினு அலா ஈமானிஹி ஒல் முனாஃபிக் அலா நிஃபாக்கிஹி, மூமின் வந்து ஈமானோடு எழுப்பப்படுவான், முனாஃபிக் தனத்தோடு எழுப்பப்படுவான்னு விளக்கத்தை ரசூல்லாவை சொல்லிவிடுறாங்க. அப்போ எதன் மீது இருக்கிறானோ அதன் மீது எழுப்பப்படுவான் என்பது அவன் செய்கிற இபாதத்துகளை குறிக்கவே இல்லை. அவன் ஈமான் சரியான நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான்னா அந்த நம்பிக்கை உள்ளவனாக எழுப்பப்படுவான், நம்பிக்கை இல்லாமல் இருந்தான்னா நம்பிக்கை இல்லாதவன் எழுப்பப்படுவான். மரணிக்கும் போது அவனுடைய நிலைமை என்ன? மரணிக்கும் போது தௌஹீதில் மரணித்தால் தௌஹீதில் எழுப்பப்படுவான், மரணிக்கும் போது ஷிர்கில் மரணித்தால் ஷிர்கில் எழுப்பப்படுவான். எதன் மீது மரணிக்கிறானோ அதன் மீது எழுப்பப்படுவான் என்பது வந்து அவன் செய்கிற காரியங்களை குறிக்காது. காரியங்களை குறிக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க. காரியங்களை குறிக்காது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கிறான்னு வைங்க, தொழுகும் போது மூத்தா போயிட்டான், இவனை எழுப்புறாங்க. நீங்கள் தொழுகை நிலையில் எழுப்பப்படுறதா இருந்தால் எல்லாத்தையும் நிர்வாணமாக எல்லாம் எழுப்புவான். நிர்வாணமாக தொழுவலாமா? அப்போ எல்லா மனிதனும் எழுப்பப்படும் போது எப்படி எழுப்பப்படுவாங்க?
நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து புகாரில் 3349வது ஹதீஸு, 3447, 4625, 4740, 4777, 6524, 6525, 6526, 6527 இவ்வளோ ஹதீஸுகள்லையும் மஹசூருன ஹுஃபாத்தன் உராத்தன் ஊர்லன், உங்களில் உள்ளவர்கள் வந்து செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் சுண்ணத்து படாதவர்களாக எழுப்பப்படுவீங்க, அப்படி தான் நீ படைக்கப்பட்டீங்க அப்படின்னு வருது. அப்போ எல்லாருமே நிர்வாணமாக எழுப்பப்பட்டாங்கன்னா நிர்வாணத்தோடு தொழ முடியுமா? தொழுதுகிட்டு இருக்கிறவர் நிர்வாணத்தோடு எழுப்பப்பட்டு நிர்வாணமாக தொழுதுட்டு இருப்பாரா? அதனால் அந்த இபாதத்தை குறிக்காது. சரி, தாம்பத்தியத்தில் மனைவியோட சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டார், அப்போ 2 பேரும் அதே மாதிரி நிலையில் எழுப்பப்படுவாங்களா? அப்படியா இருக்கிறது? அந்த செயலை செஞ்சதுக்குன்னா வராது. அவர் எதில் இறந்தாரோ அதில் எழுப்பப்படுவார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், எந்த நம்பிக்கையில் இறக்குறாரோ, தௌஹீதில் வாழ்ந்தார், மௌத்தாகும்போது ஷிர்கில் போய் மௌத்தா போயிட்டார்னா அதில் தான் எழுப்பப்படுவார். மரணிக்கும் போது எதன் மீது மரணிக்கிறாரோ அதன் மீது எழுப்பப்படுவார் என்பது அவருடைய கொள்கையை குறிக்குமே தவிர அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த செயலை குறிக்காது. ஆனால் சில விஷயங்களுக்கு மட்டும் அந்த செயலுக்கு வருது. என்ன வருது? விதிவிலக்கு. உதாரணமாக வந்து ஹஜ்ஜி செய்யும்போது அந்த எஹ்ராமில் மௌத்தா போயிட்டார்னு வைங்க, அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்ற ரசூல்லா வந்து அவரை வந்து முகத்தை மூடாதீங்க, 2 அடையில் கஃபன் செய்யுங்க, அவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். அவர் மட்டும் இந்த எழுப்புறது ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு மட்டும் விதிவிலக்காக எல்லார் மாதிரி எழுப்பப்படாமல் அவர் விதிவிலக்காக எழுப்பப்படுவாருங்கிற ஹதீஸு புகாரில் 1265, 1266, 1267, 1268, 1839, 1849, 1850, 1851 இவ்வளோ ஹதீஸுகள்லையும் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த மாதிரி விதிவிலக்கு வருது. அது மட்டும் தனியாக எழுப்பப்படான்னு வச்சுருந்தோமே தவிர ஒவ்வொரு அமலுக்கும் உரியதாக என்ன செய்ய முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் உள்ள கேள்வி முடிஞ்சிருச்சு. மீதி உள்ள கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.